Praise the Lord. Hallelujah. Praise Jesus. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஆமென். Praise the Lord. Hallelujah. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நல்ல காலை பொழுதில் ஓய்வு நாள் ஆராதனையை நாம் அனுபவிக்கிற இந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கப் போகின்றோம். இந்த வாரம் நமக்கு தேவன் நல்ல வார்த்தையை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் கடந்த 2020 முழுவதுமாக 11 மாதங்களை நாம் கடந்து வர ஆண்டவர் கிருபை கொடுத்தார். இப்பொழுதும் புதிய மாதத்தை தொடங்கியிருக்கிறோம். புதிய வருஷத்துக்குள் நுழைவதற்கான ஆயத்த பணிகளை நாம் ஏறெடுத்து கொண்டிருக்கின்றோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். உலகமெங்கிலும் இருக்கிற எல்லா மக்களுக்கும் தேவனுடைய ஆசீர்வாதமும் தேவனுடைய சமாதானமும் தேவனுடைய ஆறுதலும் உண்டாவதாக என்று நாம் இந்த நாளில் ஜெபிக்கலாம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகளாக அவருடைய ஜனங்களுக்கு இருக்கட்டும் என்று நாம் மன்றாடலாம். தேங்க்யூ ஃபாதர். இப்பொழுதும் இந்த ஓய்வு நாள் ஆராதனை வேலைக்காக, அதிலே ஆண்டவரே கொடுக்கப்படுகிற இந்த செய்திக்காக நான் நன்றி சொல்லுகின்றேன். கர்த்தாவே, இந்த வார்த்தைகள் உலகமெங்கிலும் இருக்கிற என் திருச்சபை மக்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையட்டும். அப்பிரயோஜனமான ஊழியர்கள் கடமையை மாத்திரம் செய்கிறோம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைக்கிறது தடைபடாது. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட சில வார்த்தைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் கடந்த வாரம் நான் உங்களோடு பேசும் பொழுது கடவுள் வெறுக்கக்கூடிய காரியங்கள், காட் ஹேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பிலே உங்களோடு காரியங்களை பேசினேன். அதில் 7 காரியங்களை பேசினேன். சரி, அந்த செய்தியிலேயே நான் சொல்லியிருந்தேன், இந்த செய்தி இன்னும் முடியல. கடவுள் வெறுக்கிற காரியங்கள் 7, அதுக்கு கிறிஸ்தவத்திலிருந்து நாம் செயல்படுத்த வேண்டிய காரியங்கள் 4 என்று நாம் இன்றைக்கு பார்க்க போகின்றோம். ஸோ இன்றைய செய்தியினுடைய தலைப்பு தெய்வீக நோக்கம், டிவைன் பர்பஸ். எதற்காக நாம் அழைக்கப்பட்டோம், எதற்காக பிடிக்கப்பட்டோம், எதற்காக நாம் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கடவுள் வெறுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் போன வாரம் பட்டியலிட்டு சொன்னேன். அதற்கு எதிர்மறையாக எப்படி கிறிஸ்தவத்திலிருந்து கிறிஸ்தவம் ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டும், அதற்கு பதில் கொடுக்க வேண்டும், பொறுப்புணர்வோடு அந்த கர்த்தர் வெறுக்கிற காரியங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பதிலை தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார் என்பதை எல்லாம் தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதத்தை திருப்பிக் கொள்ளுவோம். 4 காரியத்தை நான் பேச விரும்புகிறேன். அதிலே முதல் காரியம் என்னவென்று சொன்னால், 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்தை குறிப்பெடுத்து கொள்ளலாம். 1 பேதுரு 4:11. ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். பிரியமானவர்களே, இங்கே தெளிவாக வேதத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவர்கள் எப்படி பொறுப்பாய் நடந்து கொள்ள வேண்டும், இன்றைய கிறிஸ்துவ உலகம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை
நீங்கள் நிச்சயம் காண்கிறீர்கள். உங்களுக்கு பல கேள்விகள் இருக்கலாம். ஐயோ, இப்படியெல்லாம் தேவநாமம் தூஷிக்கப்படுதே, இப்படியெல்லாம் சபையில் பல சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருகிறதே, இதுக்கு நான் என்ன பொறுப்போடு கூட எப்படி நான் இதற்கு பதில் செய்ய வேண்டும் என்று இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியறதில்லை. இது ஒரு லேக் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி என்று சொல்லி கூட நாம் அழைக்கலாம். ஏன்னா இன்றைக்கி பிரச்சனைகளை பார்த்த உடனே ஊழியத்தை நிறுத்தி விடுவோம், அல்லது தேவனுக்காக செய்யக்கூடிய காரியங்களை நிறுத்தி விடுவோம், ஆலயத்துக்கு செல்வதை நிறுத்தி விடுவோம், தேவனை தொழுது கொள்வதை நிறுத்தி விடுவோம், ஜெபிக்கிறதை மறந்து விடுவோம், வேதம் வாசிக்கிறதை நாம் மறந்து விடுகிறோம் பல சூழ்நிலைகளிலே. ஆனால் இங்கே வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன், ஒருவன் உதவி செய்தால் தேவன் அவனுக்கு தந்திருக்கிற பலத்தின்படி செய்ய கடவன். அதாவது முதல் காரியம், இன்றைய ஆவிக்குரிய கிறிஸ்துவம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்ப்போமானால், எல்லாவற்றிலேயும் தேவநாமம் மகிமைப்பட வேண்டும். அது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது ரெண்டாவது விஷயந்தான். நீங்கள் எந்த காரியத்தை இந்த பூமியிலே நீங்கள் செய்தாலும், அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு அபிஷேகிக்கப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு சபையாக குடும்பமாக ஐக்கியமாக கூடியிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் உள்ள ஒரு பொறுப்பான காரியம் என்னவென்று சொன்னால், எது செய்தாலும் அதிலே தேவநாமம் மகிமைப்பட வேண்டும். இன்னைக்கு உங்களை பார்த்து நான் கேட்க விரும்புகிற ஒரு காரியம், நம்ம ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் செய்கிற எல்லா காரியத்திலும் தேவநாமம் மகிமைப்படுகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறோமா? பரிசீலனை செய்து பார்க்கிறோமா? அதை குறித்து சிந்தித்து பார்க்கிறோமா? கிரைஸ்ட் சென்டர்டு லைஃப், கிறிஸ்துவை மையப்படுத்தியிருக்கிற ஒரு கிறிஸ்துவ ஜீவியம் நான் சொல்கிறது. அது போதிக்கிறதா இருக்கலாம், உதவி செய்கிறதா இருக்கலாம், ஊழியம் செய்கிறதா இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், வேலைக்கு செல்கிறவர்களாக இருக்கலாம். எதிலுமே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்ம சில நேரத்தில் தவறு செஞ்சிடறோம். நம்மளுடைய பிரெயின் அப்படிப்பட்டது. ஒன்றும் இல்லை, நோயன்றிய கவனிக்காமல் நுழைஞ்சிடுறோம். இதில் தேவநாமம் மகிமைப்படுமா? தெரிஞ்சு கூட சில நேரத்தில் நோ பார்க்கிங்கில் நம்ம வண்டியை நிறுத்துகிறோம். தேவநாமம் மகிமைப்படுமா? இன்றைக்கி புறஜாதிகள் மத்தியில் கிறிஸ்தவம் என்பது இன்றைக்கி இழிவுபடுத்தப்படுகிறது. பல திரைப்படங்களில் கூட சில ஊழியர்களுடைய தவறான அணுகுமுறைகள், தவறான காரியங்கள் இன்றைக்கு திரைப்படங்கள் வாயிலாக கூட இன்றைக்கு வெளிவருகிற அளவுக்கு கிறிஸ்தவம் தூஷிக்கப்படுவது ஏன்? பிகாஸ் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும், சபைக்குள்ளேயும் சரி, சபைக்கு வெளியிலையும் சரி, குடும்பத்துக்குள்ளேயும் சரி, சமூகத்திலையும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, வீட்டிலும் சரி, எங்கு சென்றாலும் தேவ நாமம் மகிமைக்காக அந்த காரியத்தை நாம் செய்யணும். நம்ம மகிமைக்காக, நம்முடைய பிரஸ்தாபத்துக்காக, நம்முடைய புகழ்ச்சிக்காக, நம்முடைய விருப்பத்துக்காக, நம்முடைய சித்தத்துக்காக, என்னுடைய தனிப்பட்ட மனிதனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக நான் வீட்டுக்குள்ளேயோ கிறிஸ்தவத்திலேயோ சபைக்குள்ளேயோ சமூகத்திலேயோ எதை செஞ்சாலும் கிறிஸ்தவம் தூஷிக்கப்படும். இது கடைசி காலம். கண்டிப்பாக இப்படிப்பட்ட மக்கள் எழும்புவாங்க. ஒரு காலத்தில் கிறிஸ்தவர்களை பற்றி மீம்ஸ் போட்டாங்க, சில வீடியோக்களை போட்டாங்க, தவறான கருத்துக்களை பதிவிட்டாங்க. இப்போ படமே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்ன? என்றைக்கு கிறிஸ்தவம் மாறும், என்றைக்கு ஆவிக்குரிய மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு விழிப்புணர்வு வரும்? தெளிவாக சொல்கிறார், போதித்தால் வாக்கியத்தின்படி போதிக்க கடவன், வாழ்ந்தால் வாக்கியத்தின்படி வாழக்கடவன், வார்த்தையின்படி வாழக்கடவன். எதை செய்தாலும்
எதை செய்தாலும் அதில் தேவநாமம் மகிமைப்படணும். இன்றைக்கி நம்ம சண்டை போட்டுட்ருக்குறோமே, தேவநாமம் மகிமைப்படுதா? கணவனை மனைவி மதிக்காமல், மனைவியை கணவன் மதிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, தேவநாமம் மகிமைப்படுகிறதா? ஆலயத்தில் உண்மை இல்லாமல், சபைக்கு செல்வதில் உண்மை இல்லாமல், தேவனை தொழுது கொள்வதில் உண்மை இல்லாமல், தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதில் உண்மை இல்லாமல், அதை கடைபிடிப்பதில் உண்மை இல்லாமல் இருக்கிறோமே, இதெல்லாம் தேவநாம மகிமைக்காக நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? நாம் பேசக்கூடிய பொய்கள், நமக்கு வரக்கூடிய கோபங்கள், எத்தனை காரியம். இதில் தேவநாமம் மகிமைப்படுதா, தேவநாமம் தூசிக்கப்படுகிறதா என்பதை பற்றி யாரும் சிந்திக்கிறதே கிடையாது. எனக்கு சந்தோஷம் எதுவோ அதை நான் செய்வேன், எனக்கு பிடிச்சது எதுவோ அதை செய்வேன், எனக்கு வேண்டியது எதுவோ அதை நான் செய்வேன். இந்த கான்செப்ட் உள்ள மக்கள் கிறிஸ்துவத்துக்குள்ளே இருந்து கிறிஸ்தவத்துடைய பேரை அழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் உண்மைங்க. நீங்கள் உலகத்தில் எந்த திசையில் போனாலும், எந்த சபைக்குள்ளே போனாலும், இந்த சபை தான் அந்த சபை தான் அப்படின்னு கிடையாது. எங்கே போனாலும் இப்படி ஒரு கூட்டம் கண்டிப்பாக இருக்கும். தன்னுடைய பெயர் பிரஸ்தாபத்துக்காக தன் சுய சித்தத்தை, விருப்பத்தை நிறைவேற்றுகிற மக்கள் இருப்பாங்க. எல்லாவற்றிலும் தேவநாமத்தை மகிமைப்படுத்தணும். எழுதுகிறோமா, அதனால் தேவநாமம் மகிமைப்படணும். பேசுகிறோமா, அதனால் தேவநாமம் மகிமைப்படணும். எல்லாத்துலேயுமே தேவநாமம் மகிமைப்படணும். எல்லாத்திலும் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக, புகழ்ச்சியாக நம்முடைய வாழ்க்கை அமைக்கணும். நாம் தான் அந்த வாழ்க்கையினுடைய அமைப்பை மாற்றிக்கொள்ளணும். நாம் தான் அந்த அமைப்பை உருவாக்கணும். நாம் தான் அதை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நாம் தான் வருங்கால சந்ததிகளுக்கு முன்மாதிரியாக, சாட்சியாக மாறணும். ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டீங்களா என்று சொன்னால், நாம் ஒரு தவறான மாதிரியை அடுத்த தலைமுறைக்கு வச்சுட்டோம். அப்படி வச்சதனுடைய விளைவு தான் இன்றைக்கு சபைகளில் இருக்கக்கூடிய சீரழிவுகள். இன்றைக்கு இளைய தலைமுறையினர் நிறைய பேர் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு எழும்பி வராங்க. வர்றவங்களை நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஒன்று, ஒரு பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு டைரெக்டாக பாஸ்டர் அல்லது டைரெக்டாக ஒரு ஊழியக்காரர், ஒரு இவாஞ்சலிஸ்ட் அப்படின்ற ஒரு பொசிஷனுக்கு வந்துடுவார். 3 வருஷம் ஒரு பைபிள் காலேஜ் படிக்கிறாங்க, 4 வருஷம் படிக்கிறாங்க, வந்துடுறாங்க, தப்பு இல்லை. ஆனால் ப்ராக்டிக்கலாக ஒரு அனுபவம் இருக்குது. ஊழியன்றது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. நீச்சல் அடிப்பது எப்படின்னு ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு நான் குளத்துலேயும் கிணத்துலேயும் குதிக்க முடியாது. புரிஞ்சுக்கிங்க. நீச்சல் அடிக்கிறது எப்படின்னு படிக்கலாம். கையை அசைக்கணும், தலையை தூக்கணும், ப்ரீத்திங் இன் அண்ட் அவுட் ப்ரீத்திங் கரெக்டாக விடணும், கால்களை சரியாக அடிக்கணும், பல பயிற்சி இருக்குது. இது எல்லாம் தியரியாக படிச்சிருக்கிறேன்னா, ப்ராக்டிக்கலாக ஒரு வளர்ந்த ஆவிக்குரிய தேவ மனிதனுக்கு கீழாக இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் இன்றைக்கி ரொம்ப குறைவாக இருக்குது. அதுதான் உண்மை. ஒரு டாக்டருக்கு படிக்கிறாங்க, எடுத்த உடனே மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அவங்கள ஒரு டாக்டராக அங்கீகரிக்கிறது இல்லை. அவங்கள என்ன செய்கிறாங்க, ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப், அதாவது பார்த்திங்கன்னா அவங்கள ஒரு கிராமத்துலேயோ அல்லது ஒரு பார்த்திங்கன்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய வில்லேஜுகளில் எங்கேயாவது ஒரு இடத்துல பணி அமர்த்துவாங்க. சீனியர் டாக்டருக்கு கீழே இருந்து அந்த பணியை கற்றுக்கொள்ள சொல்லுவாங்க. என்ஜின் ஓட்டக்கூடிய டிரைவர்லேருந்து, ஃபஸ்ட்டு கிளீனராக இருந்தது தான், அதுக்கப்புறம் தான் ஒரு டிரைவர் ஆவார். ட்ரெயின் ஓட்டக்கூடிய டிரைவராக இருந்தாக்கா அசிஸ்டன்ட் டிரைவராக இருந்தது தான், அதுக்கப்புறம் ஒரு டிரைவர் ஆகி அப்புறம் எக்ஸ்பிரஸ்க்கு அப்புறம் சூப்பர் ஃபாஸ்ட்டுக்கு போவார். பைலட்டுக்கும் அசிஸ்டன்ட் பைலட்டாக இருந்தது தான் ஒருத்தர் பைலட்டாக ஆவார். புரிஞ்சுக்கிங்க. அப்போது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப் இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு வளர்ச்சிக்கான ஒரு வரைமுறை இருக்குது எல்லாத்துலேயுமே. அப்போது படிப்படியாக உயர்ந்து வருகிறவர்களுக்கும் சடனாக உள்ளே வர்றவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். எடுத்தான் பிடிச்சான் அடித்தான்னு சொல்லி இன்றைக்கி நிறைய பேர் கிறிஸ்தவத்தில் பூந்து சிலம்பாட்டம் பண்ணி கொண்டிருப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், முறையான பயிற்சி இல்லை. இது அவங்கள சொல்லி பிரயோஜனம் இல்லை. அதுக்கு காரணம் என்னென்னா,
ஒரு தலைமுறைக்கு முன்பதாக இருந்த தலைவர்கள், ஆவிக்குரிய தலைவர்கள் சபையை சரியான விதத்தில் நடத்தலை, இளைஞர்களை சரியான விதத்தில் வழி நடத்தலை, தேவ ஜனங்களுக்கு சரியான விதத்தில் போதிக்கப்படக்கூடிய விஷயங்களை போதிக்கலை. அதனால் வந்த விளைவை இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதான் உண்மை, இது யாரும் மறுக்க முடியாது. அப்போது ஒரு தலைமைக்கு கீழே இருந்து கற்றுக்கொள்ளுகிற அந்த பக்குவம் என்பது இன்றைக்கு விசுவாசிகளுக்கு கிடையாது, அந்த பொறுமையும் கிடையாது. எல்லாரையும் நான் சொல்லலை, பட் ஒரு சிலர் அப்படி டைரெக்டாக வந்து என்னென்னா ஒரு ஃபெமிலியாரிட்டி வந்த உடனே ஒரு பிரபல்யம், உயர்வு, வசதி, பொருளாதாரம் இதெல்லாம் உயர ஆரம்பிக்குது. உயர ஆரம்பித்த உடனே கைடன்ஸு, சரியான கைடன்ஸ் இல்லாதபடினால ஒன்று இருக்கணும், ஒன்று பரிசுத்த ஆவியானவருடைய கைடன்ஸ் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஆவியானவருடைய கைடன்ஸோடு சேர்த்து நல்ல ஒரு லீடர்ஷிப் கீழே இருந்து கற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவம் இருக்கணும். நீங்கள் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கோங்க, நியூ டெஸ்ட்மெண்ட் கான்செப்ட் எடுத்துக்கோங்க. ஒரு எலியாக்கு கீழே எலிசா என்ன செய்வார், வளர பண்ணுவார். ஒரு மனிதனை உருவாக்குவதற்கான, பக்குவப்படுத்துவதற்கான காலங்களை தேவன் வச்சிருக்கிறார். நீங்கள் பாருங்கள், வேதத்தில் பாருங்கள், எலியா பக்குவப்படுகிற வரைக்கும் எலிசாவை உருவாக்க முடியாது. எலியாவுடைய பக்குவத்துக்கு வந்த பிறகுதான் எலியாவுக்கு எலிசாவை உருவாக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது. ஸோ தேவ ஜனங்கள் கவனிங்க, தீத்துவானாலும் சரி, தீமோத்தேவானாலும் சரி, ஒரு தலைமைக்கு கீழே, ஒரு பவுலுடைய லீடர்ஷிப்க்கு கீழே அவங்க வளர்க்கப்படுறாங்க. ஏன் வளர்க்கப்படுறாங்க? எனக்கு கிருபை இருக்குது, அபிஷேகம் இருக்குது, வல்லம் இருக்குது, வரங்கள் இருக்குது, நான் டைரெக்டாக செயல்படுவேன் அப்படின்னு செயல்படலாமே. ஏன் செயல்படலை? காரணம் என்னென்னா, இன்றைக்கி நல்லா கவனிச்சுக்கிங்க, சமைப்பது எப்படின்னு படிச்சுட்டு சமைக்க முடியாது. படிச்சுக்கலாம், அதுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் அனுபவம் வேணும். புரிஞ்சுக்கலாம்? நீச்சல் அடிக்கிறது எப்படின்னு படிச்சுக்கலாம், அதுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் அனுபவம் வேணும். தண்ணியில் குதிக்கிறது சும்மா புக்கை படிச்சுட்டு குதிக்க முடியாது. ஓகே, ஒரு உலக பிரகாரமான வேலையை செய்கிறதுக்கே அசிஸ்டண்ட் ஆகியிருந்து 3 வருஷம் ட்ரைனிங் ஆகி அப்புறம் ஒரு ஜூனியர் ஆகி அப்புறம் ஒரு சீனியர் ஆகி வரணும் அப்படின்னா, ஒரு இன்ஜினியராகவோ அல்லது ஒரு தலைமைத்துவத்துக்கு வரணும்னா அவனுக்கு அனுபவம் தேவைப்படுது. எடுத்த உடனே டக்கு 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 டக்குன்னு எல்லாம் நடந்துடாது. அப்படி நடக்கிறதுனால தான் இன்றைக்கு கிறிஸ்தவர்களை பற்றிய திரைப்படங்கள் வெளியே வர்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. புரிஞ்சுக்கிங்க. அப்போ மெய்ப்பர்கள், ஊழியர்கள், வசனம் என்ன சொல்லுது பாருங்க, போதித்தால் தேவனுடைய வாக்கியத்தின்படி போதிக்க கடவன். உதவி செய்கிறது கூட தனக்கு கொடுத்திருக்கிற பலத்தின்படி செய் அப்படின்றார். அது ஊழியமானாலும் சரி, உதவியானாலும் சரி. பாருங்கள், சபையில் ஒரு கூட்டம் வந்து நல்ல ஹெல்ப் பண்ணுற கூட்டம் இருக்கும், ஒரு கூட்டம் வந்து மீடியமாக ஹெல்ப் பண்ணுற கூட்டம் இருக்கும், ஒரு கூட்டம் வந்து ஹெல்ப் பண்ணாத ஒரு கூட்டமாக இருக்கும். எதுக்குமே அவங்க வரமாட்டாங்க, எதுக்குமே அவங்க தலையிட மாட்டாங்க, அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. எல்லா கைண்ட் ஆஃப் பீப்புளும் சபைக்குள்ளே இருப்பாங்க. பொறுமையுள்ளவனும் இருப்பான், கோபக்காரனும் இருப்பான், சண்டைக்காரனும் இருப்பான், எல்லாருமே உள்ளுக்குள்ளே இருப்பான். அப்போது என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, எதை செய்தாலும் தேவநாம மகிமைக்காக செஞ்சுட்டு போ. இதில் இவர்களையும் அவர்களையும் மற்றவருடைய கேரக்டரை வச்சு, மற்றவருடைய காரியங்களை வச்சு, மற்றவருடைய செயல்களை வச்சு நீங்கள் யாரையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஒருத்தர் 2 பேர் செய்கிற தவறை வச்சு முழு கிறிஸ்தவத்தையும் நீங்கள் மதிப்பிட முடியாது. கிறிஸ்தவம் 2000 ஆண்டுகளாக இந்த உலகத்திலே கடந்து வந்திருக்கிறது, வெற்றியோடு கூட. இன்று வரை இந்த மார்க்கத்தை ஒருவராலும் அழிக்க முடியவில்லை. காரணம் என்ன தெரியுமா? இது அன்பின் மார்க்கம், வார்த்தையிலே கட்டப்பட்ட மார்க்கம். இன்னும் வார்த்தையினால் நிலைநிறுத்தப்படுகிற திருச்சபைகள் இருக்கிறபடினால்தான், மெய்ப்பர்கள் இருக்கிறபடினால்தான், வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பரிசுத்தவான்கள் தேசத்தில் இருக்கிறபடினால்தான் இன்றைக்கும் கிறிஸ்தவம் நிலை நிற்கிறது. முழங்கால்களை முடக்கி ஜெபிக்கிற பரிசுத்தவான்கள் இருக்கிறதுனால தான் சபை இன்றைக்கு ஸ்திரப்படுகிறது. புரிந்து கொள்ளுங்கள். அப்போது வசனம் என்ன சொல்லுது பாருங்க, இஃப் எனி மேன் ஸ்பீக், பேசுறது. அடுத்தது, இஃப் எனி மேன் மினிஸ்டர்,
ஒரு ஊழியத்தை செய்கிறதா இருந்தாலும், ஒரு மனிதன் பேசுகிறதா இருந்தாலும், God in all things glorified, ஆண்டவர் எல்லாவற்றிலும் மகிமைப்படணும். அப்போது ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னால் இதனால் தேவநாமம் மகிமைப்படுதா இல்லையான்றத ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவன் கொஞ்சம் சிந்தித்து நிதானித்து பார்த்தால் போதும். நல்லா கவனிங்க. அப்போது ஒரு கழுகு கூட பாருங்கள், எடுத்து உடனே பறக்காது. அந்த கழுகுக்கு பயிற்சி தேவைப்படுது. கழுகுக்கு பறக்கும் போதே ரெக்கை இருக்குல்ல, இருக்குது, அதுக்கு எல்லாமே இருக்குது. ஆனால் தாய் கழுகு என்ன பண்ணுன்னா, மேலே தூக்கி கொண்டு போய் அதை கீழே போடும். அது ரெக்கையை அடித்து விழுகிற ஸ்டேஜுக்கு வந்த உடனே அது ஓடி வந்து அதை அப்படியே தூக்கிட்டு போயிடும். அப்போது பயிற்சி தேவை. ஊழியன்றது கிறிஸ்துவ வாழ்க்கைன்றது நாம் ஒரு கட்டமைப்போடு கூட ஒரு கண்ட்ரோலிங்காக ஒரு சபையை நடத்துவதற்கும் கிறிஸ்துவ வாழ்க்கையை நடத்துவதற்கும் ஒரு அமைப்பும் ஒரு நல்ல பயிற்சியும் தேவைப்படுது. அதனால தான் கிறிஸ்துவம் என்பது ஒரு பிரின்சிபலோடு கூட இயங்கக்கூடிய ஒரு காரியம். இன்றைக்கு கிறிஸ்துவம் ஏன் இன்றைக்கு கேலிக்கூத்தாக சித்தரிக்கப்படுகிறது என்று சொன்னால், இப்படிப்பட்ட மக்கள், அதாவது எதுலேயுமே தேவநாமம் மகிமைப்படுறதை பற்றிலாம் யோசிக்கிறது இல்லை. எனக்கு பிடிச்சது நான் செஞ்சுட்டு போவேன், எனக்கு பிடிச்சது நான் பேசுவேன், எனக்கு பிடிச்சது தான் நான் பண்ணுவேன், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் வாழ்வேன், இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு மனிதன் கிரைஸ்ட் சென்டர்டாக இல்லாமல், வேர்ட் ஆஃப் காட் சென்டராக பண்ணாமல், ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியானவருடைய சரியான கைடன்ஸை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுனால தான் இன்றைக்கு தேவநாமம் தூஷிக்கப்படுகிறது. கவனிச்சிங்கன்னா 1 கொரிந்தியர் 10:31 நீங்கள் குறிப்பெடுத்து கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 10:31 நீங்கள் குறிப்பெடுத்து கொள்ளுங்கள். அங்கே வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவநாமம் மகிமைக்கென்று செய்யுங்கள். இன்னைக்கு தேவநாம மகிமைக்காக செய். ஈவன் சாப்பிட்றதுல கூட ஆண்டவர் சொல்கிறாரு, அதனால தேவநாம மகிமைப்படுமா இல்லையான்னு பார்த்துக்கோ. குடிக்கிறியா, தேவநாம மகிமைப்படுமா இல்லையான்னு பார்த்துக்கோ. நீ சாராயம் குடித்து ரோட்டில் விழுந்து கிடக்கிற, தேவநாம மகிமைப்படுமா இல்லையான்னு உனக்கே தெரியும். இது யாரும் பிரசங்கியார் போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கங்க, எந்த பாவத்தை செய்கிற ஒரு மனிதனுக்கும் உள்ளுணர்விலே நிச்சயமாக அறிவிக்கப்படும், இது தேவநாமத்துக்கு எதிரானது, தேவனுடைய வார்த்தைக்கு எதிரானது, தேவனுடைய சித்தத்துக்கு எதிரானது, தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருக்கு எதிரானதுன்னு. அப்போ அவனுக்கு தெரியும், தெரிஞ்சு தான் அதை பண்ணுறான். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்குதுன்னு தெரியாதவன் யார்? எல்லாத்துக்குமே தெரியும். உலக மனிதன் எல்லாத்துக்குமே தெரியும், ஆவிக்குரிய மனுஷனுக்கு தெரியும். ஆனால் என்ன பிரச்சனைனா, நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே போயிடுறோம், கிறிஸ்தவம் இப்படி தான் அப்படின்னு. காரணம் என்னென்னா, நம்ம பார்க்கக்கூடிய கிறிஸ்துவத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள், மனிதர்கள், நமக்கு முன்னால் போய்கிட்டு இருக்கிற தவறான முன்மாதிரிகளை நம்ம எடுத்துக்குவோம். தவறான முன்மாதிரிகளை எடுத்து நம்ம வாழ்க்கையில் அபியாசப்படுத்தும் பொழுது நிச்சயமாக அது ஃபெயிலியருக்கான, தோல்விக்கான, அவமானத்துக்கான, அது பரியாசத்துக்கான ஒரு வழியாக அமைஞ்சிருது. புரியுதுங்களா? அப்போது எப்போவுமே நம்ம குழந்தைங்கிட்ட சொல்லி அனுப்புவோம், நல்லா பார்த்து படிக்காத, ஃபெயிலாகிற, ஒழுங்காக ஸ்கூலுக்கு வராத பிள்ளைக்கிட்ட போய் உட்காரு, பையன்கிட்ட போய் உட்காரு, பழகுன்னு எந்த தாயார் தகுப்பனாது தான் குழந்தைக்கு அட்வைஸ் பண்ணுமா? என்ன சொல்லும் தெரியுமா? டேய், நல்லா படிக்கிற பசங்களோட சேரணும், நல்ல புத்தி இருக்கிற பசங்களோட செய்யணும், நல்ல பழக்க வழக்கம் இருக்கிற பசங்களோட பிள்ளைங்களோட சேரணும் அப்படின்னு ஒரு அம்மா குழந்தைய ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அட்வைஸ் பண்ணி அனுப்புது. ஏன் அந்த குழந்தைக்கிட்ட இருக்கிற தவறான அணுகுமுறை, தவறான பழக்க வழக்கம் என் பிள்ளைக்கு வந்துடக்கூடாதுன்னு ஒரு தாய்க்கு கரிசனை இருக்குது. ஓகே, அப்போ இதே தான் மெய்ப்பனுக்கும். ஒரு மெய்ப்பன் சபையை முடித்து ஜனங்களை அனுப்பும் போது இப்படி இரு, இன்னாரோட சேரு, இன்னாரோட சேராத, இப்படிலாம் இருந்தினா தான் இந்த சொசைட்டியில் வாழ முடியும், கிறிஸ்துவம் இப்படிப்பட்டது தான் சொன்னால் ஒரே வார்த்தையில் நம்மால் சொல்லிட்டு போகிறோம், எங்கள் பாஸ்ட்டு கொஞ்சம் ஜெலஸு,
நான் வெளியில் போய் அப்படி இப்படி இருக்கிறது ஜெலஸு, நான் எல்லாத்துக்கூடயும் ஃப்ரீயாக இருக்கிறது ஒரு ஜெலஸு. நோ 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 நோ, எங்களுக்கு ஜெலஸும் கிடையாது, எங்களுக்கு எதுவுமே கிடையாது. நீ போய் கட்டு குட்டிச்சவர் ஆயிடக்கூடாதுன்றதுக்கு ஒரு போதகர் சொல்லக்கூடிய நல்ல ஆலோசனை, ஒரு தகப்பனாக நின்று சொல்லக்கூடிய இடத்துல ஒரு மெய்ப்பன் இருக்கிறான். அவன் சொல்லக்கூடிய ஆலோசனை நல்லதுக்காக தான் இருக்கும். ஓகே, சரி கவனிங்க. அதை கூட பிபிலிக்கலாக இல்லையான்னு நீங்கள் பரிசீலனை பண்ணி பாருங்கள். அதான் நான் சொல்கிறேன். ஒரு மெய்ப்பன் சொல்கிறது அப்படியே ஏற்றுக்குங்கன்னு நான் சொல்லலை, ஆனால் அதை கூட பிபிலிக்கலாக டெஸ்ட் பண்ணுங்கள். வேர்ட் ஆஃப் காட் படி இருக்குதா, அவர் சொல்லக்கூடியது வேர்ட் ஆஃப் காட் படி அந்த அட்வைஸ் இருக்குதான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் முடிவெடுங்க. அதுக்கு தான் தெசலோனிக்கரில் சொல்கிறாரு, எல்லாவற்றையும் சோதித்தறிந்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் சோதித்து பாரு. அதுக்கப்புறம் அதில் எது பெஸ்ட்டு, எது சரி, எது தவறு என்பதை நிதானிக்கிற பகுத்தறிகிற பரிசுத்த ஆவியானவருடைய கிருபையோடு பகுத்துணர்ந்து நீ செயல்படு. இதுதான் கிறிஸ்துவத்தினுடைய அடிப்படை. வேதம் என்ன சொல்லுது பாருங்க, ஈட் ஆர் ட்ரிங்க் வாட் எவர் யூ டூ ஆல் ஃபார் த க்ளோரி ஆஃப் காட். எல்லா தேவநாம மகிமைக்காக செய். ஆமென். எல்லா தேவநாம மகிமைக்காக செய். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல டெய்லி லேட்டாக போகிறீங்க, தேவநாம மகிமைப்படுமா? நீங்கள் வெளியில் போகிற எல்லா இடத்துலையும் சண்டை போட்டுட்டு வரீங்க, கோவப்பட்டுட்டு வரீங்க, தேவநாம மகிமைப்படுமா? ரோட்டில் போகிற இடத்துல வர்ற இடத்துல எல்லாம் பிரச்சனை பண்ணுறீங்க, தேவநாம மகிமைப்படுமா? அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஜனங்களோட சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்க, தேவநாம மகிமைப்படுமா? சபையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறீங்க, தேவநாம மகிமைப்படுமா? உங்களுக்கே தெரியும் நீங்கள் செய்கிறது என்ன அப்படின்னு. இதுக்கு ஒரு தீர்க்கதரிசி தலையில் கை வச்சு சொல்லணும், எல்லாரோடையும் சமாதானமாக இருங்க அப்படின்னு. உடனே எல்லாரோடையும் சமாதானம் சமாதானம் சமாதானம். ஆமேன். அப்போ கவனிச்சிங்க அப்படின்னா, எதை செய்தாலும் தேவநாம மகிமைக்காக செய்யுங்க. இப்போ இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. நம்ம தேவநாம மகிமைக்காக செஞ்சால் நமக்கு நிறைய பிரச்சனை வருதே. நம்ம தேவநாம மகிமைக்காக செஞ்சால் நமக்கு நிறைய கெட்ட பேர் வருதே. ரெண்டு வகையான மக்கள் எழும்புகிறாங்க இதில். ஒருத்தர் எது தேவநாம மகிமைக்கின்ற காரியத்தை தெரியாமல் செஞ்சுட்டு சரியான சில ஆலோசனைகள் வரும்போது இவங்க என்னை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, இவங்க என்னை ஒன்றும் இல்லாமல் பண்ணுறாங்க, இவங்க எனக்கு விரோதமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி உண்மையாக நல்லதை சொல்கிறவங்கள புறக்கணிக்கிற மக்களும் இருக்கிறாங்க. அதே சமயத்தில் தேவ சித்தத்தை செய்து, தேவனுடைய திட்டத்தை செய்து, நல்லதை செய்து, தேவநாம மகிமைக்காக செய்து, அதனால் வரக்கூடிய பாதிப்புகளை கண்டு பயந்து போய் இனி நம்ம இதை செய்ய வேண்டாம், இனி நாம் இதை செய்யக்கூடாது, இதை விட்டுடலாம், இதை மாற்றிடலான்னு சொல்லி பின்வாங்கி போகிற மக்களும் இருக்கிறாங்க. ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஒருத்தர் சரியாக செஞ்சு தேவநாம மகிமைக்காகவே செஞ்சாலும் அவர் எதிர்ப்புகளை கண்டு விலகி போகிறவராக இருக்கிறாரு. இன்னொருத்தர் தவறானதை செய்கிறாரு, அதுக்கும் சில கமெண்ட்ஸ் எதிர்ப்புகள் வரும் பொழுது அப்படி தான் நான் செய்வேன், இதுதான் தேவநாம மகிமைக்குன்னு அவருக்கு வேர்ட் ஆஃப் காட் சரியாக தெரியாதனால தவறானதையே சரின்னு நினச்சி செஞ்சிட்ருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இது ரெண்டையும் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணுங்க. உங்களுக்கு தான் தெரியும், அவங்களுக்கு தான் தெரியும். எதை செய்தாலும் தேவநாம மகிமைக்காக செய். எதை செய்தாலும் தேவனுடைய நாமம் அதில் தூசிக்கப்படுதா மகிமைப்படுதான்றதை நீங்கள் செக் பண்ணுங்க. நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற காரியத்தில் செக் பண்ணுங்க. ஒருத்தன் அமைதியாக இருக்கான், சைலண்ட்டாக இருக்கிறான்றதுக்காக அவன் நல்லவன்னு நினச்சிடாதீங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஒருத்தன் ரொம்ப பேசுகிறான் அப்படின்றதுனால அவன் கெட்டவனும் ஆயிட மாட்டான். அல்லது ஒருத்தன் ரொம்ப பேசுகிறான்றதுனால நல்லவனும் ஆயிட மாட்டான். ஒருத்தன் சைலண்ட்டாக இருக்கிறான்றதுனால அவனை கெட்டவனும் நம்ம சொல்ல முடியாது. எல்லாமே தேவநாமம் மகிமைப்படுதா இல்லையான்னு பார்க்கணும். ஒரு அநீதி நடக்குது, ஒருத்தன் பார்த்துட்டு சைலண்ட்டாக அமைதியாக உட்கார்ந்துட்டுருக்கிறான் அப்படின்னா, அநீதியை தன் கண்ணால் கண்டும் அந்த அநீதியை தட்டி கேட்காமல், அந்த அநீதியை சரி செய்யாமல், அந்த அநீதியை அவன் ஆமோதிக்கிறவனாக இருப்பான் என்று சொன்னால் அவன் சைலன்ஸுக்கு மீனிங் என்ன? இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் அமைதியாக இருக்கிறான். ஆனால் அவன் எதை ஆமோதிச்சிட்ருக்கிறான் அப்படின்னு அவனுக்கு தெரியாது. அது அவனுக்கு ஆபத்து.
ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எதை வச்சு யாரையும் ஜட்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் நீ அமைதியாக இருக்கிறியா, தேவநாமம் மகிமைப்படுதா, சந்தோஷம். நீ பேசுறியா, தேவநாமம் மகிமைப்படுதா, சந்தோஷம். நீ பேசாமல் இருக்கிறியா, தேவநாமம் மகிமைப்படுதா, சந்தோஷம். எங்கே எப்படி இருந்தாலும், நீ எதை செய்தாலும், நீ சாப்பிட்டாலும் குடித்தாலும் என்ன பண்ணாலும், குடித்தாலும் தண்ணீரை சொன்னேன் நான், புரிஞ்சுக்கிங்க. வாட்டர் H2O, அதோடைய ஃபார்முலா நேம் இருக்குல்ல, H2O அப்படின்னு என்னது, வாட்டர். அதை சொல்கிறேன், அதை குடிக்கலாம், நீங்கள் தப்பு கிடையாது. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2வது காரியம், கிறிஸ்தவம் கவனிக்க வேண்டிய ஒரு ஆவிக்குரிய விஷயத்தை உங்களோடு கூட நான் பேச ஆசைப்படுகின்றேன். எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு சாப்டர் இது. கொலோசியர் 1ஆம் அதிகாரத்துக்கு விரைந்து வரணும். 15 முதல் 18 முடிய உள்ள வேத வசனங்களை நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். 15 முதல் 18 முடிய உள்ள வேத வசனங்கள். இங்கே வேதம் என்ன சொல்லுது? எல்லாம் அவருக்காக, எல்லாம் அவரால், எல்லாமே அவருக்காக. இதுதான் இந்த வசனத்தினுடைய ஆதாரம், ஆணித்தரமான ஒரு காரியமாக இருக்குது. நான் வசனத்தை வாசிக்க ஆசைப்படுகிறேன். அவர் அதரிசனமான தேவனுடைய தற்ரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேரும் ஆனவர். எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு ஆவிக்குரிய வசனம். கிரியேட்டட் பை ஹிம் அண்ட் ஃபார் ஹிம். என்ன அருமையான வார்த்தை பாருங்கள். எனக்கு இந்த வார்த்தையை படிக்கும்போது ஒரு காரியம் ஞாபகம் வந்துச்சு. சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இந்த வார்த்தை என்னன்னா பவர் ஆஃப் அட்டார்னின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, பவர் பட்டா உங்களுக்கு கொடுக்கறத கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த நிலம் உங்களுக்கு சொந்தம், இந்த வீடு உங்களுக்கு சொந்தம் அப்படின்னு இந்த பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்துருப்பாங்க. இந்த சொத்தின் மேலே உங்களுக்கு உரிமை இருக்குதுன்னு. இதை கேன்சலேஷன் பண்ணுறதுக்கு ஒரு டீட் எழுதுவாங்க. அதுதான் இது. அதில் என்ன எழுதியிருக்கிறாரு? அவருக்கென்றும், எல்லாம் அவருக்காக, அவராலே அப்படின்னு எழுதி முடிக்கிறார். அப்படின்னா நமக்கு எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. எல்லாமே அவர் தான், நமக்குன்னு எதுவுமே கிடையாது. இந்த உலகத்தில் வானத்திலும் பூமியிலும் பார்க்கிற எல்லாமே அவரோடது தான். ஏதோ அவருடைய பிள்ளைங்கன்ற ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் உரிமை பாராட்டுறோம். தட்ஸ் ஆல். மூச்சு நின்றுச்சு, முடிஞ்சு போச்சு கதை. அதனால் இந்த இருக்கிற காலத்தில் கிறிஸ்தவம் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா, கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் ரொம்ப நல்ல அழகாக சொல்லப்பட்டிருக்குது. தட் இன் ஆல் திங்ஸ் ஹீ மைட் ஹாவ் த ப்ரெமினன்ஸ் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு அழகான வார்த்தை இங்கே கொடுக்கப்படுது. என்னன்னா, எல்லாம் அவருடைய மகிமைக்காக, அவருடைய கனத்துக்காக நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு காரியம். நாமத்துக்கு கனம் உண்டாகக்கூடிய காரியத்தை நீங்களும் நானும் செய்யணும். சகலமும், இந்த உலகத்தில் சகலமும் எல்லாமே அவருக்கென்று, அவராலே, அவர் மூலமாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. இதை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் இருக்குது. ஆனால் ஆளுகை செய்யறதுக்கு எந்த ரைட்ஸும் நமக்கு கொடுக்கல.
அதனால தான் நம்ம காலங்கள் முடிந்த உடனே நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும்போது எதையுமே எடுத்துகிட்டு போக முடியறதில்ல. எல்லாமே அவர்கிட்ட திரும்பி கொடுத்துட்டு போயிடுவோம். அவர் கொடுத்ததை திரும்பி அவருக்கே கொடுத்துட்டு போகிறது தான் இந்த உலகத்தினுடைய நியதி. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீர்கள் என்று சொன்னால், வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க, கணம், தேவனுக்கு கொடுக்கக்கூடிய கணம், தேவ நாமத்துக்கு கொடுக்கக்கூடிய கணம் எல்லாம் அவருக்குள் அவர் மூலமாக தான் சிருஷ்டிக்கப்படுது. அவர் சர்வ வல்லமையுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். நீங்கள் வேதத்தை திருப்பினீங்கன்னா ஒரு வசனத்தை உங்களுக்கு அடையாளப்படுத்த விரும்புகிறேன். ஆமென். நீங்கள் 5ஆம் அதிகாரம், யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நீங்கள் குறிப்பிடுத்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாமல் இருக்கிறான். குமாரனை கனம் பண்ணலனாலே அனுப்பின பிதாவையும் ஒருத்தன் கனம் பண்ணல. இந்த பைபிளில் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள்லாம் குமாரன் நமக்கு பிதா சொன்ன வார்த்தையை சொல்கிறார். இந்த வார்த்தையை நான் கனம் பண்ணலைன்னா யாரை கனம் பண்ணல? இதை சொன்ன பிதாவையே நான் கனம் பண்ணலை. அப்புறம் எங்கே குமாரனை கனம் பண்ணுறது? அப்போது நான் எதை செஞ்சாலும், எந்த காரியத்தை செஞ்சாலும் அதில் ஆண்டவருக்கு கனம் இருக்குதா, அல்லது ஆண்டவருக்கு கனம் இருக்குதா, அல்லது ஆண்டவருடைய கனம் குறைக்கப்படுகிறதா என்பதை இன்றைக்கி நாம் கவனிக்கணும். எல்லாம் அவருக்கென்று, அவராலே, அவர் மூலமாக எல்லா இடத்துலையும் அவரை கொண்டு வந்து முன்னால் வைக்கிறார் பிதா. ஏன்? அவர் அவ்வளவு கனப்படுத்தினாலும் பிலிப்பியரில் சொல்லுகிறது, மரண பரியந்தம் அவர் தன்னை தாழ்த்தினார். அவர் தாழ்த்தினார். அதனால் முழங்கால் யாவும் முடங்கும்படியான நாமத்தை ஆண்டவர் அவருக்கு கொடுக்கின்றார். எனக்கு பிரியமானவர்களே, எங்கு போனாலும் அந்த ஒரு தாழ்மை, தேவநாமம் மகிமைப்படணும். நான் சிறுகணும், தேவநாமம் மகிமைப்படணும், தேவனுடைய நாமத்துக்கு கனம் உண்டாகணும். இதில் தான் நம்ம கருத்தாக இருக்கணும், கவனமாக இருக்கணுமே தவிர, எங்கே போனாலும் என்ன பிரஸ்தாபப்படுத்துறதுக்கோ, எனக்கு கனம் வர்றதுக்கோ, எனக்கு அந்த மேன்மை வர்றதுக்கோ நான் முயற்சி பண்ணக்கூடாது. இது எப்படி சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தற்புகழ்ச்சியை விரும்புகிறவங்களாக இருக்கிறாங்க. ஆண்டவர் நிறைய உதாரணம் சொல்கிறார். அப்பிரயோஜனமான ஊழியன், கடமையை மாத்திரம் செய்தேன் என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் அப்படின்னா, நீயே உன்னை சொல்லிக்கோ, ஐ எம் ஏ யூஸ்லெஸ் மேன், ஏதோ கடவுள் கொடுத்த கிருபையில், அனுக்கிரகத்தில் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு காரியத்தை தேவனுக்காக செய்தேன். எப்பவுமே நிறைகூடமாக இருக்க விரும்பு. இந்த அரைக்கூடம் இருக்குது பாருங்கள், தலக்கு 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 தலக்குன்னு அப்படி தலைமையினே இருக்கும். இந்த நிறைக்கூடம் என்ன பண்ணும்? அமைதியாக வரும், சைலண்ட்டாக இருக்கும். அதை பார்க்கவே ரொம்ப மகிமையாக இருக்கும். எனக்கு பிரியமானவர்களே, ஆவிக்குரிய மக்களே, கிறிஸ்தவம் இன்றைக்கி தூசிக்கப்படக்கூடாது. கிறிஸ்தவம் இன்னும் ஒரு வளர்ச்சிக்குள்ளே போகணும். கிறிஸ்தவத்தில் சபைகள் இன்றைக்கி பார்த்தீர்கள் என்றால் மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை காணணும். அப்படின்னா எழுப்புதல் நிறைய பேர் நினைக்கிறாங்க கன்வென்ஷனில் வரும், அல்லது எழுப்புதல் பெரிய க்ரூசைடில் வரும், மிராக்கிள்ஸில் வரும், ஹீலிங்ஸ் மூலிமா வரும், டெலிவரன்ஸ் மூலிமா வரணும். நான் சொல்லட்டுங்களா ஒரு உண்மையை? எழுப்புதல் நம்ம கேரக்டர் மூலிமா தான் வரும். ரிவைவல் கம்ஸ் த்ரூ த கிரைஸ்ட் நேச்சர் அபைட் இன் மீ. கிறிஸ்துவனுடைய நேச்சர், கிறிஸ்துவில் இருந்த சிந்தை எனக்குள்ளே உண்டாகும் போது தான் ரிவைவல் வரும். இல்லைனா எவ்வளோ மிராக்கிள் நடந்தாலும், எவ்வளோ பிசாசுகளை துரத்தினாலும், எவ்வளவு அற்புதங்களை செய்தாலும், எவ்வளோ பெரிய ஊழியத்தை செய்தாலும் எழுப்புதல் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா சாட்சி இல்லைனாக்க எழுப்புதல் வராது. இதான் உண்மை. இது எல்லாரும் ஏற்றுக்கணும், நானும் ஏற்றுக்கணும், நீங்களும் ஏற்றுக்கணும். ஆவிக்குரிய மக்களே, சத்தியத்தை கேட்கிற தேவ ஜனமே, கொஞ்சம் சிந்தித்து பார். உன்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். ஏதோ ஒரு
மயக்கத்தில், உலகத்தின் மயக்கத்தில் பிரபலியமாகணும், பெரிய ஆள் ஆகணும், சம்பாதிக்கணும், சேர்த்தணும், அப்படி ஆகணும், இப்படி ஆகணும்னு ஒரு கனவுக்குள்ள ஒரு இம்மெச்சூர்டு ஸ்டேட்டஸில் உன் வாழ்க்கையை நீ நடத்திக்கிட்டு இருக்கிற. கொஞ்சம் கவனிச்சுப்பார், எங்கே நீ நிற்கிற, உன்னுடைய எல்லை எது? நான் போன பாயிண்ட்டை சொன்ன போதே சொன்னேன், எதை செய்தாலும் தேவநாம மகிமைக்காக செஞ்சிரு அப்படின்னு. உதவி செய்கிறது உனக்கு ஒரு பலன் இருக்கு, இன்னொருத்தனுக்கு இன்னொரு பலன் இருக்கும். அவனை பார்த்து நீ பொறாமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அனுக்கிரகத்தின்படி அவங்கவுங்க செஞ்சுட்டு போக வேண்டியதுதான். நம்மளை விட வல்லமையை ஒருத்தர் ஊழியம் பண்ணுறாரு, மிகப்பெரிய சபையை கட்டி எழுப்பியிருக்கிறாரு, உட்காந்து ஒப்பாரி வைக்க முடியுமா? முடியாது. எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, என் வாழ்க்கை முடியறதுக்குள்ளே, என் மூச்சு நிற்கிறதுக்குள்ளே நான் என்ன செய்ய முடியும், அதை செஞ்சுட்டு போகிறதுக்கு நான் முயற்சி எடுக்கணும். அதில் தேவநாம மகிமைப்படணும். அடுத்தது தேவனுக்கு கொடுக்கக்கூடிய கணம் கொடுக்கப்படணும். பிதா அவருக்கு அவ்வளவு மகிமையான கணத்தை கொடுத்து வச்சாரு. பிதா அவருக்கு அவ்வளவு மகிமையான கணத்தை கொடுத்து வச்சார். அதுக்கு இயேசு சொல்றார் பாருங்க, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆமென். எவ்வளோ நல்ல ஒரு வார்த்தை. அப்போ தேவ ஜனங்கள் கிறிஸ்துவத்தில் அடுத்த ஒரு கட்டம் நம்ம நகரணும் அப்படின்னா, அதாவது ஒரு ரிவைவலை நோக்கி நகரணும். டிவைன் பர்பஸ் 2 என்ன? தேவனுக்கு கொடுக்கக்கூடிய கணம் கொடுக்கப்படணும். எந்த இடத்துல தேவ கணம் குறைக்கப்படக்கூடாது, அதுக்கு நான் காரணமாயிடக்கூடாது. ஆமென். ஐ ரெஸ்பெக்ட் பாஸ்டர் பால் மகேந்திரன் இன் மலேசியா. அருமையான ஒரு ஆவிக்குரிய மனிதர். அவர் ரொம்ப அழகாக சொல்லுவார், ஆங்கிலத்திலேயே சொல்லுவார். அவர் பல வெளி தேசங்களுக்கு போகும்போது, வி வெல்கம் a great man of God from மலேசியா என்று சொல்லி பாஸ்டர் பால் அப்படின்னு சொல்லி அவரை அறிமுகப்படுத்துவார்கள். ஆனால் அவர்கள் எழுந்து சொல்லுவார்கள், இந்த வார்த்தையை அவர்கள் சொல்லி நான் கேட்டேன், ஐ எம் நாட் a great man of God, I am a man for great God என்று ரொம்ப அழகாக ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். தன்னை தாழ்த்தி, தன்னை மறைத்து, கிறிஸ்துவை முன்னிறுத்தி, கிறிஸ்துவை மகிமைப்படுத்தக்கூடிய ஊழியங்கள் இன்னைக்கு எத்தனை இருக்கு? எத்தனை இருக்கு? ஒரு வேலை செய்கிற இடத்துல கிறிஸ்து கனப்படுத்தப்படுறாரா? நான் போகிற இடம், வர்ற இடத்துல கிறிஸ்துக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை, கனம் கொடுக்கப்படுகிறதா? நான் வாழ்கிற சமூகத்தில் கிறிஸ்துவுக்கு கனம் குறைகிற அளவுக்கு நான் என்ன காரியத்தை செஞ்சிருக்கிறேன்? என் குடும்பத்தில், வீட்டில், என் சமூகத்தில் கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட வேண்டிய கனம் குறைக்கப்படுவதற்கு என்ன காரணம்? என்னுடைய ஹேபிடேஷன்ஸ், என்னுடைய தவறான பழக்க வழக்கங்கள், குணாதிசயங்கள், தவறான காரியங்கள் தேவனுக்கு கொடுக்கக்கூடிய கனத்தை குறைத்து விடுகிறது. உண்மையிலேயே அதுதான். ஒரு முறை ஒரு போலீஸ் அதிகாரி அவர்கள் கை காட்டி என்னை நிறுத்தினார்கள். பைக்கில் நான் போயிருந்தேன். அப்பொழுது அவர்கள் வாயை ஊதி என்று சொன்னார்கள். அப்போ நான் சொன்னேன், ஐ எம் எ பாஸ்டர் அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், அதனால தான் உங்களை நாங்கள் ஊத சொல்கிறோம் அப்படின்னாரு. எனக்கு சிரிப்பு வந்தது. நானும் ஊதினேன். ரைட், ஓகே. அப்புறம் அவர் கேட்டார், பாஸ்டர்னா குடிக்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்டார். ஐயா, நாங்கள் குடிக்கிறதில்ல, நீங்கள் சொல்லுங்கள் என்ன விஷயம்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், ஒரு மாதத்தில் எத்தனையோ பேர் கிறிஸ்தவர்கள் சர்ச்சுக்கு போகிறேன்றவங்க, ஊழியம் பண்ணுறேன்றவங்க, நாங்கள் இந்த ட்ரங்கன் கேஸில் அவருக்கு மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னார். அதனால தான் உங்களை ஊதுங்க அப்படின்னு சொன்னேன். ஒரு காலத்தில் ஒரு போதகர் ஒரு வெள்ளை வேட்டியோ ஒரு ஜிப்பாவை போட்டு ஒரு கையில் ஒரு பைபிள் வச்சுட்டு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போனால் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொல்லுவாங்க, நீங்களாம் எதுக்கியா இங்கே வரீங்க, நீங்கள் போங்கய்யா, நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி 2 போலீஸ்காரர்களை அனுப்பி ஏதாவது பிரச்சனைனா பார்ப்பாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை. ஊழியம் செய்கிறோம் கிறிஸ்தவன் சொன்னால் தான் முதல்ல நீ வாப்பா ஏற்பா ஜீப்பில் அப்படின்றான். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம மேலே இருந்த, கிறிஸ்தவத்தின் மேலே இருந்த நம்பிக்கை இன்றைக்கி அந்த ஆணி வேறு இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக பிடுங்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. என்னென்னா, கிறிஸ்துவனுடைய அன்பில் தரித்தில்லை, பரிசுத்தத்தில் தரித்தில்லை, ஒழுக்கத்தில் தரித்தில்லை, நீதியில் தரித்தில்லை.
உலகத்தோட மிங்கிலாய், உலகத்தோட இணைஞ்சி, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து, பணத்துக்காக, பேருக்காக, புகழுக்காக, பெருமைக்காக, தனக்கு கனம் வரணும் அப்படின்றதுக்காக வேண்டி தேவ நாமத்துக்கு கொடுக்கக்கூடிய கனத்தை கொடுக்காத மக்களை தான் இன்றைக்கி கிறிஸ்தவத்தில் பார்க்க முடியுது. அதனால தான் இன்றைக்கி நம்மளை பற்றி திரைப்படங்கள் எடுக்கிற அளவுக்கு விமர்சனங்களுக்கு இன்றைக்கி திருச்சபைகள், இன்றைக்கி தேவ மக்கள் இன்றைக்கி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்கள், இதில் நல்லவங்களும் கஷ்டப்படுவாங்க, நல்லவங்களும் பாதிக்கப்படுவாங்க. ஒருத்தரை வச்சு, ஒரு மனிதனை வைத்து, சில மனிதர்கள் செய்கிறத வைத்து முழு கிறிஸ்தவத்தை எடை போட முடியாது. எத்தனையோ மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் செயின்ட்ஸ், பரிசுத்தவான்கள் இந்த கிறிஸ்தவத்துக்காக உயிர் கொடுத்துருக்காங்க, ரத்தம் சிந்திருக்காங்க, முழங்கால் படிட்டிருக்காங்க, ஜெபித்திருக்காங்க, கண்ணீர் வடித்திருக்கிறாங்க, காயப்பட்டிருக்கிறாங்க, உழைச்சிருக்கிறாங்க. சாதாரணமான உழைப்பு இல்லை. அந்த உழைப்புக்கெல்லாம் பிரதிபலன் வரணும்னா கிறிஸ்தவம் இப்படி மாறணும். ஸோ என்ன சொல்ல விரும்புகிறேன்? ஃபர்ஸ்ட், God in all things glorified. Second, he might have the preeminence. எல்லாவற்றிலும் முதலிடம் அவருக்கு கொடுக்கப்படட்டும், எல்லாவற்றிலும் கனம் அவருக்கு கொடுக்கப்படட்டும். சிலர் போட்டிருப்பாங்க இயேசு வீட்டின் தலைவர் அப்படின்னு. அதுக்கான சின்ன ஒரு அறிகுறி கூட இருக்காது. ஒரு ஸ்டேட்டஸ் நான் போட்டிருந்தேன், ஒரு ஸ்டேட்டஸ் வந்திருந்தது எனக்கு. அதை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். ஒரு குடும்பம், அருமையான ஒரு குடும்பம், ஒரு போதகரை வீட்டுக்கு விருந்துக்கு அழைத்தார்களாம். அவரும் போய் இரவு விருந்து சாப்பிடுகிறார். சாப்பிட்டு விட்டு அந்த இரவு விருந்தை முடித்து விட்டு அவர் திரும்பி சென்று விடுகிறார். அவர் சென்ற பிறகு அவர் சாப்பிட்ட ஸ்பூனை தேடுறாங்க. அந்த ஸ்பூன் கிடைக்கவே இல்லை. எங்கெங்கே தேடி பார்க்குறாங்க, கிடைக்கல. அப்போது அந்த வீட்டுக்கார அம்மா ஒரு சந்தேகம் என்னன்னா, இந்த பாஸ்டர் இந்த ஸ்பூனை என்ன பண்ணிட்டு பாரு, திருடி சென்று விட்டுருப்பார் அப்படின்னு சொல்லி பாஸ்டர் மேலே ஒரு டவுட்டு. 1 வருடங்கள் கடந்து போகிறது. இது பாஸ்டர்கிட்ட கேட்கலாமா வேண்டாமா? எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டீங்களே, ஏன் எங்கள் வீட்டிலேருந்து இந்த ஸ்பூனை திருடிட்டு போனீங்க அப்படின்னு கேட்கலாமா வேணாமா, கேட்கலாமா வேணாமா, கேட்கலாமா வேணாமான்னு அந்த அம்மாக்குள்ளே ஒரே போராட்டம். இன்னொரு நாள் வருகிறது, 1 வருடம் கடந்த பிறகு. அன்றைக்கு போதகரை அவருடைய வீட்டுக்கு உணவுக்காக அழைக்கிறார்கள். அன்றைக்கு அந்த போதகர் திரும்பி வருகின்றார். வந்து சாப்பிடும் பொழுது இந்த அம்மாவால் கண்ட்ரோலே பண்ண முடியல. அந்த ஸ்பூன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கணும்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கடைசி கட்டத்தில் அந்த அம்மா வந்து போதகர் இடத்துல கேட்டாங்க, பாஸ்டர், போன வருஷம் நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டீங்களே, அந்த ஸ்பூன் எங்கேங்க, அதை காணமே, நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அப்போ இந்த போதகர் சிரித்து கொண்டு சொன்னாரா, நான் எடுத்துகிட்டு போகலை, நான் அதை எடுத்து உங்கள் வேதாகமத்தில் வைத்து விட்டு சென்றேன் அப்படின்னு சொன்னாராம். புரியல உங்களுக்கு? 1 வருஷம் இந்த அம்மா பைபிளை திறந்து பார்க்கலன்றது உறுதி. 1 வருஷமாச்சு இந்த அம்மா பைபிளை திறந்து பார்த்து. அப்போ இன்னைக்கு கிறிஸ்துவம் எப்படி இருக்குது தெரியுமா? வேதத்தை படிக்கிறது இல்லை, ஜபிக்கிறது இல்லை, சும்மா ஒரு சண்டே சர்வீஸ் போவோம், ஒரு கடமைக்காக ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை, வெளியில் கிறிஸ்துவ பேரை வச்சுக்கிறது, இன்றைக்கி ஒரு பைபிளை கையில் வச்சுக்கிறது, ஒரு மாய்மாலமான ஒரு தோற்றத்தை, ஒரு மாயமான பிம்பத்தை இன்றைக்கி வந்து கிறிஸ்துவம் இதுதான் அப்படின்னு உலகத்துக்கு நாம் உருவாக்கி காட்டிகிட்டு இருக்கிறோம். கிடையவே கிடையாதுங்க, கிடையவே கிடையாதுங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய நீங்கள் பார்க்குற திருச்சபைகளுடைய பேட்டர்னும் கிறிஸ்தவர்களுடைய பேட்டர்னையும் வச்சு கிறிஸ்டியானிட்டியை எடை போடாதீங்க. கிறிஸ்துவம் என்பது மகிமையானது, அன்பின் மார்க்கம், இரத்த சாட்சிகள் நிறைந்த மார்க்கம், சாதாரணமான மார்க்கம் இல்லை. ஆமென். கிறிஸ்தவர்கள் ஊழியர்கள் கத்திரிக்காய் வியாபாரம் செய்கிறதுக்கு வந்தவங்க இல்லை, கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வந்தவர்கள், கழுத்தறுக்கப்பட்டாலும் கர்த்தருக்காக நின்றவர்கள். சாதாரணமான காரியம் இல்லைங்க. அப்படி ஒரு மகிமையான பேரை பெற்றெடுத்த அந்த தலைமுறையில் வந்த நாம இன்னைக்கு தேவநாம தூசிக்கப்படுற மாதிரி, தேவனுக்கு கொடுக்குற கணத்தை கொடுக்காம, தேவனுக்கு கொடுக்கக்கூடிய கணத்தை கொடுக்காம இன்னைக்கு நம்ம இருக்கிறோமே, யோசிச்சு பாருங்க.
ஆவிக்குரிய மக்களே, யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம செய்கிறோமா? கனம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது? ஆண்டவருக்கு நம்மால் கனம் ஏதாவது உண்டாயிருக்குதா? நம்மால் ஆண்டவருக்கு கனவீனமேனா உண்டாயிருக்குமே தவிர கனம் உண்டாயிருக்க வாய்ப்பு இல்லை. நம்ம பரிசீலனை பண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் ஒரு கிறிஸ்தவன் இதை பரிசீலனை பண்ணி பார்த்தால் அது அவனுக்கு ஆசீர்வாதம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 36 நீங்கள் குறிப்பிடுத்து கொள்ளுங்கள். பேதுரு ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. எல்லோருக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே அப்படின்றார். எல்லோருக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து, ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் லார்ட் ஃபார் எவ்ரி ஒன் என்ற ஒரு அருமையான சத்தியத்தை அருமையான பேதுரு வெளிப்படுத்துகிறார். எல்லாமே அவர் தான், அவருக்கு தான் எல்லா கனம். எந்த இடத்துலையும் அந்த கனத்தை திருடுறதுக்கு, அந்த கனத்தை குறைக்கிறதுக்கு, அந்த கனத்தை பங்கிட்டு கொள்வதற்கு நாம் முன்னால் போயிடக்கூடாது. அது ரொம்ப டேஞ்சர். அது ரொம்ப டேஞ்சர். ஒரு காரியம் செய்கிறோமா, தேவநாமம் மகிமைப்படணும். ரெண்டாவது, எந்த காரியம் செஞ்சாலும் அதில் முதன்மையான கனம் தேவனுக்கு என்று இருக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் டைத் எடுத்து வைக்கிறது தான் கனம்னு நினைக்கிறாங்க. சம்பளத்தில் வந்த ஒரு ஃப்ரெஷ்ஷான நோட்டு, வர்றதுலேயே பெஸ்ட் நோட்டு, 500 ரூபா நோட்டு, 500 ரூபா நோட்டு, 2000 ரூபா நோட்டு, 2000 நோட்டு புதுசாக வருது. ஓ, இது காடுக்குன்னு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஐ ரெஸ்பெக்ட் காட். குட். நிறைய பேருக்கு இப்படிப்பட்ட சில கொள்கைகள்லாம் இருக்குது. எதுனாலும் முதல் அது கர்த்தருக்கு தான், பெஸ்ட்டுலாம் கர்த்தருக்கு தான், ரொம்ப நல்லது. பட் உன் கேரக்டரில் உன் கனம் எங்கே இருக்கணும்னா, உன்னுடைய பண்புகள் மாற்றப்பட்டதில், உன்னுடைய பரிசுத்த ஜீவியத்தில் கனம். நீங்கள் பரிசுத்தமாக இருந்தால் தான் அவருடைய நாமத்துக்கு கனம் வரும். நீங்கள் நீதியாக இருந்தால் தான் தேவநாமம் மகிமைப்படும், கனம் வரும். நீங்கள் சமாதானம் உள்ளவர்களாக இருந்தால் தான் தேவநாமம் மகிமைப்படும், கனம் வரும். இன்றைக்கி ஏன் கனம் வர மாட்டேங்குது? ஆமேன். அப்போ யோசிச்சு பாருங்க. மூணாவது காரியம், நான் உங்களோடு பேச வேண்டிய மூன்றாவது காரியம் என்னன்னா, நல்ல கவனிங்க, சபையை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆமேன். மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் 15 முதல் 18 முடிவுள்ள வசனங்களை நீங்கள் குறிப்பெடுத்து கொள்ளுங்கள். மத்தேயு 16, 15 முதல் 18. அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனை, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. மூணாவது, ஐ வில் பில்ட் மை சர்ச். தேவனுடைய திருச்சபைக்காக நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கப்பட்டிருக்கணும். ஏன்னா இந்த திருச்சபைக்காக அவர் உயிர் கொடுத்திருக்கிறார், இந்த திருச்சபைக்காக அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார், இந்த திருச்சபைக்காக அவர் ரத்தம் சிந்தியிருக்கிறார். சபை என்று சொன்னால் இன்றைக்கி நீங்கள் யோசிக்கலாம், எக்லீசியா என்று சொன்னால் வெளியிலே அழைக்கப்பட்டவர்கள், வெளியிலே பிரித்தெடுக்கப்பட்டு அழைக்கப்பட்டிருக்கிறவர்களை தான் திருச்சபை என்று நாம் அழைக்கிறோம். திருச்சபை என்று சொன்னால் எல்லாமே திருச்சபையை உலகத்தோடு ஒட்டி இசைந்து ஒன்றிணைந்து போய்கொண்டிருக்கிற ஒரு காரியம் இருக்கும் என்று சொன்னால் அது எப்படி சபையாக முடியும்? கிறிஸ்துவின் சரீரமாக இருப்பதற்கென்று சில தகுதிகள், குவாலிஃபிகேஷன் வேதத்தில், வேர்ட் ஆஃப் காட் படி இருக்குது. இன்றைக்கி எத்தனை பேர் அதை புரிஞ்சிருக்காங்க? இன்றைக்கி எத்தனை பேர் அதை பற்றி யோசிக்கிறாங்க? இன்றைக்கி எல்லாமே சபையாயிருமா அப்படின்னாக்கா அதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது, பல விதமான காரியங்கள் இருக்குது. பிப்ளிக்கல் சர்ச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் நான் பேசியிருக்கேன். இதே யூடியூப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய செய்திகளை கவனிச்சிங்கன்னா இருக்கும், அதை கேட்டு பாருங்கள்.
7 வியூஸ் அபவுட் த சர்ச் இருக்குது. அதுவும் பார்க்க வேண்டிய ஒரு சத்தியம்தான், கேட்க வேண்டிய ஒரு சத்தியம்தான். அது கேட்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் எது உண்மையான தேவனுடைய திருச்சபை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இன்னைக்கு கிறிஸ்துவத்துக்கு அடிப்படை என்னன்னா திருச்சபை. நான் பேசுகிறது ஒரு கட்டடத்தை பற்றி பேசலை. நாமே ஆலயம், நாமே ஆலயம். அடுத்தது நம்ம கூடி வரக்கூடிய, வெளியில் அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் கூடி வரக்கூடியது ஒரு ஆலயமாக இருக்குது. ரைட், ஓகே. இப்போது கிறிஸ்து இந்த சபைக்காக தான் எல்லாமே செஞ்சிருக்கிறார். இந்த சபைக்காக தான் ரத்தத்தை சிந்தியிருக்கிறார். அவர் ரத்தம் சிந்திருக்கிற ஒரு திருச்சபைக்கு, அவர் உயிர் கொடுத்திருக்கிற ஒரு திருச்சபைக்கு, அவர் அதற்காகவே வாழ்ந்து, அதற்காகவே மரித்து, அதற்காகவே உயிர் தெழுந்த ஒரு திருச்சபைக்கு திரும்பவும் அந்த திருச்சபையை, மனவாட்டியை அழைத்து கொண்டு போக தான் அவர் வரார். அப்படிப்பட்ட ஒரு திருச்சபைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? உண்மையாக இருக்கிறீங்களா? கிறிஸ்துவம் இன்றைக்கு ஆண்டவருடைய மனவாட்டியாகிய சபையை எப்படி பார்க்கிறது? சபை இன்னைக்கு எப்படியா மாறிடுச்சு? பொழுதுபோக்கு இடமா மாறிட்டுருக்கு. சபை இன்னைக்கு எப்படி மாறி இருக்குது? ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், ஜோக்கு, சிரிப்பு. ஐயோ, என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? சபை இன்றைக்கு ஒரு கேலி கூத்தான ஒரு இடமாக, சபை இன்றைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் பரிசுத்த பயம் இல்லாதபடிக்கு, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டிய இடமானது இன்னைக்கு பரியாசங்களும் கேலியும் கிண்டலும், இன்னைக்கு சபைகளை பற்றி தவறான ஒரு காரியங்கள், விமர்சனங்கள் வருகிற அளவுக்கு இன்றைக்கு திருச்சபைகள் தரம் கெட்ட நிலைமைக்கு போய்கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன? யார் இதெல்லாம் கேட்கறது? கேட்கறதுக்கு ஆளே கிடையாது. இண்டிபெண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை என்னைக்கு கொண்டு வந்து சபைக்குள்ளே நுழைச்சாங்களோ அன்னிலிருந்தே ப்ராப்ளம் தான். அட்லீஸ்ட் நமக்கு மேலே ஒரு நல்ல லீடர்ஷிப் இருக்கணும். அதான் நான் முதல்ல எடுத்த உடனே சொல்லிட்டேன். ஒரு வேளை தேவன் உங்களை இண்டிபெண்ட்டாக அழைச்சிருக்கிறார், நோ ப்ராப்ளம். யாருமே இண்டிபெண்ட் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே ஆவியானவரை டிபெண்ட் பண்ணி தான் இருந்தாகணும், வேறு வழியே கிடையாது. கிறிஸ்துவை டிபெண்ட் பண்ணி தான் இருந்தாகணும், வேர்ட் ஆஃப் காடை டிபெண்ட் பண்ணி தான் இருந்தாகணும். அதுக்கு மேலே நமக்கு ஒரு நல்ல கைடன்ஸ் இருக்கும்னா அது பெரிய பாக்கியம். என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல அப்போஸ்தலர்கள், பரிசுத்தவான்களை தலைமையாய் கொண்டிருக்கிற திருச்சபையும் மக்களும் உதவி ஊழியர்களும் பாக்கியவான்கள் என்று தான் நான் சொல்லுவேன். நிச்சயம் அவர்கள் பாக்கியம் செய்தவர்கள் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கவனிங்க, நான் கேட்குறேன், இன்னைக்கு மக்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு கேள்வி இருக்குது. இந்த சபையில் இருக்கிற மக்கள் ஹிப்போக்ரைட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா புறங்கூறுகிறவர்கள், பொறாமை உள்ளவர்கள். சபையில் இவங்க பொய் சொல்கிறாங்க, சபையில் இவங்க எரிச்சலாக இருக்கிறாங்க, சபையில் இவங்க கோபமாக இருக்கிறாங்க, சபையில் இவங்க சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்க, சபையில் இவங்க சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய பேர் சபையை கிரிட்டிசைஸ் பண்ணுறதை நான் பார்க்குறேன். ஆண்டவருக்கு தெரியாது, சபையை உருவாக்கி, சபைக்காக ஜீவனை கொடுத்து, சபைக்காக ரத்தம் சிந்தி, சபைக்கு மீட்பை கொண்டு வந்த ஆண்டவருக்கு தெரியாது அவருடைய சபையில் இருக்கிற மக்கள் எப்படி இருப்பாங்கன்னு? ஆண்டவருக்கு தெரியாது அவர் சபையில் எப்படிப்பட்ட மக்கள் வருவாங்க. பாவிகளை ரட்சிக்க தான் கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். அப்போ சபைக்குள்ளே வர்றவங்களே யாராக இருப்பாங்க? சபைக்குள்ளே வர்றவங்களே யாராக இருப்பாங்க? எல்லாருமே நீதிமான்களாக தான் உள்ளே உட்காருவாங்களா? கிடையாது. உள்ளே வர்றதில் கொலைக்காரன்லேருந்து, கொள்ளைக்காரன்லேருந்து, விபச்சாரக்காரன்லேருந்து, சண்டைக்காரன்லேருந்து, வேசிக்கல்லன்லேருந்து எல்லாருமே உட்காருவான். அவனை திருத்தி மனிதனாய் மாற்றி, அவனை உருவாக்கி, அவனை தேவராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்தக்கூடிய ஒரு பட்டறை என்று சொல்லுவேன். இரும்பு கொல்லன் எப்படி காய்ச்சி அடித்து அந்த இரும்பை ஒரு வடிவமைக்கிறானோ அப்படிப்பட்ட ஒரு பட்டறையாக இன்னைக்கு திருச்சபை இருக்கிறது. அவனை சீர்திருத்தக்கூடிய இடமாக திருச்சபை இருக்குது. அப்படிப்பட்ட திருச்சபைக்கு தான் ஆண்டவர் ரத்தம் சிந்தினார். ஆனால் இன்றைக்கி மக்கள் என்ன சொல்கிறாங்க? இந்த சபை சரியில்லை, அந்த சபை சரியில்லை, இக்கரைக்கு அக்கறை பச்சை.
அக்கறைக்கு இக்கரை பச்சை. நிறைய பேர் இன்றைக்கி சபைகளை குறை சொல்லிக்கிட்டு, ஊழியங்களை குறை சொல்லிக்கிட்டு, பல நேரத்தில் அவங்க ஆவிக்குரிய தன்மையை அவங்க இழந்து போயிடுறாங்க. அவங்களுடைய வளர்ச்சியை அவங்க கவனிக்காமல் போயிடுறாங்க. இவங்களை பார்த்து யார், இந்த சரியாக ரட்சிக்கப்படாத மக்கள், சரியான ஆவிக்குரிய அனுபவம் இல்லாத மக்கள், சரியாக வேதத்தை வாசிக்காத மக்கள், சரியான விதத்தில் சபையில் ஐக்கியம் இல்லாத மக்களை பார்த்து மற்ற மக்கள் என்ன ஆயிடுறாங்க அப்படின்னா, ஓ ரைட்டு இப்படி தான் இருப்பாங்க போல இருக்குது, இந்த சபை சரி கிடையாது. டோன்ட் கிரிட்டிசைஸ் சர்ச், பிகாஸ் சரியில்லாத மக்களை உடைய சபைக்காகவும் இயேசு ரத்தத்தை சிந்திருக்கிறார். ஸோ யூ ஆர் நாட் கிரிட்டிசைசிங் த சர்ச், யூ ஆர் கிரிட்டிசைசிங் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஒரு சிம்பிள் மெச்சூரிட்டி கூட இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் ஆவிக்குரிய மக்களுக்கு இன்றைக்கு காண்பது கிடையாது. இன்றைக்கு ஆவிக்குரிய மக்களுக்கு அது இருப்பது கிடையாது. இன்னைக்கு தேவ ஜனமே கேள், பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு கூட பேசுவாராக. அவர் என்ன செஞ்சார் ஃபார் இஸ் சர்ச் ஆஸ் இ டிட். அவருடைய சபைக்கு அவர் என்ன செஞ்சார்? உயிரை கொடுத்தார். உயிரை கொடுத்தார், சபைக்காக ஜீவனை கொடுத்தார். ஆண்டவர் உங்ககிட்ட பணத்தை கேட்கல, சபைக்காக பெரிய பணத்தை கேட்க கிடையாது. ஆண்டவர் என்ன கேட்குறார்? உன்னை கேட்குறார். இந்த சபைக்காக நீ என்ன செஞ்சிருக்க? அவருடைய சரீரமாகிய சபைக்காக என்ன செஞ்சிருக்க? எனக்கு தெரிஞ்சு கிறிஸ்தவத்தில் நிறைய பேர் மினிஸ்ட்ரி கான்செப்டே கிடையாது. சபைன்றது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சத்திரம் மாதிரி. ஞாயிற்றுக்கிழமை போக வேண்டியது ஒரு ஃபேன் கடியில், கரெக்டாக அந்த ஃபேன் கடியில் அந்த சேர். ஆரம்ப நாட்கள் எங்கள் சபையில் ஒருத்தர் இருந்தார். யார் போய் அவர் சேரில் உட்காந்துருந்தாலும் அவர் எழுப்பிடுவார். எந்திரி மேலே, இது ஏன் சேர், நான் தான் இங்கே தான் உட்காருவேன், இங்கே தான் ஃபேனு எனக்கு இருக்குது, இங்கே தான் நான் உட்காருவேன் அப்படின்னு உட்காந்துருவார். அப்படி இருக்காங்க. தன்னுடைய இடத்த பிடிச்சிக்கிட்டு சத்திரம் மாதிரி, ஒரு பொழுதுபோக்கு இடம் மாதிரி. சும்மா ஞாயிற்றுக்கிழமை ஒரு அவுட்டிங் வேணும், வெளியில் போகணும், கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும், ஒரு நல்ல குழுன்னு ஒரு ஆராதனை, குழுன்னு ஒரு ஏசி காற்று, அதில் ஒரு சில்லுன்னு ஒரு மெசேஜ். ஆமென், இயேசு நேசிக்கிறார், இயேசு அன்பு செய்கிறார், நீ நல்லா இருப்ப, நீ அப்படியாவ, நீ இப்படியாவ, ஓ பிரைஸ் தி லார்ட், எங்கள் சபை பெஸ்ட்டு சபை, நான் ரொம்ப சரியான இடத்துல நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு எண்ணத்துக்குள்ளே போயிடுவீங்க. ஒரு கம்ஃபர்ட் ஜோன் தான் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன். ஒரு நாள் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டியது வரும். புரிந்து கொள்ளுங்கள். வசனம் என்ன சொல்லுது பாருங்க, எபேசியர் 5:25 சொல்லுது, கிரைஸ்ட் லவ்ட் த சர்ச் அண்ட் கேவ் ஹிம்செல்ஃப் ஃபார் இட். அவரையே திருச்சபைக்காக கொடுத்தார். நாம் இன்னைக்கு நம்மளை திருச்சபைக்காக கொடுத்துருக்குறோமா? இல்லைப்பா சார், இந்த சபை சரியில்லை, நான் வேறு ஏதாவது சபைக்கு கொடுத்துக்கிறேன், நீ எங்கேயோ போய் கொடு. ஆனால் கொடுத்தியா? 20 வருஷம் விசுவாசியாக இருந்தேன், சபைக்காக என்னையா செஞ்ச அப்படின்னா, காணிக்கை கொடுத்தேன், தசும பாகம் கொடுத்தேன், ஆமென், பைபிள் ஸ்டடி அட்டன் பண்ணேன், அப்புறம் என்ன அட்டன் பண்ணேன், ஃபாஸ்டிங் ப்ரேயர் வந்தேன், காத்திருப்பு கூட்டத்துக்கு வந்தேன், சண்டே சர்வீஸ்க்கு கரெக்ட் டைமுக்கு வந்துட்டேன். இதனால் தேவநாமம் மகிமைப்பட்டுச்சா? இதனால் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனம் கொடுக்கப்பட்டுச்சா? இதனால் சபைக்கு அவரையே அவர் கொடுத்ததை போல் நீ சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கியா அப்படின்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி மேக்சிமம் ஆஃப் த பீப்புள் சபைக்குள்ளே வர்றது முதுகு வலி, கை வலி, கால் வலி, கல்யாணம் ஆகணும், பிள்ளை ஆண்டவர் கொடுக்கணும், வீடு கட்டி கொடுக்கணும், சொத்து வரணும், இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா சம்பாதிக்கணும், சேர்த்து வைக்கணும், பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கப்படணும், குடும்பத்தில் சமாதானம் வரணும், இப்படி ஏதோ ஒரு காரணத்தை காட்டி தான் சபைக்குள்ளே வராங்க. நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த சபைக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற விசுவாசிகள் எத்தனை பேர் விரல் விட்டு எண்ணலாங்க. நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு செல்வதற்காக நான் ரட்சிக்கப்பட்டு இந்த சபைக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற விசுவாசிகளை கணக்கெடுங்க. நம்ம ஒரிஜினல் சர்ச் ஸ்ட்ரென்த் என்னன்னு அதில் தெரிஞ்சு போயிடும். வேறு எதுவுமே வேணாம். ஆமென். அப்போ என்ன நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, ஆவிக்குரிய மக்கள் கவனிங்க, கிறிஸ்து சபையை நேசித்தார். அவருக்கு தெரியாது இந்த சபை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய மக்கள் இருப்பாங்கன்னு.
4 பேர் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடியவன் இருக்கிறான், 4 பேர் குடிகாரன் இருக்கிறான், 4 பேர் சண்டைக்காரன் இருக்கிறான், 4 பேர் கோல் சொல்கிறவன் இருக்கிறான்றதுக்காக ஒட்டுமொத்த பாடி ஆஃப் கிரைஸ்டையும் நான் அவமதிப்பேன் என்று சொன்னால், நிராகரிப்பேன் என்று சொன்னால், அது சரியான ஆவிக்குரிய வளர்ச்சியே கிடையாது. இட் இஸ் நாட் ரைட் இனஃப் மெச்சூரிட்டி இன் கிரைஸ்ட். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மெச்சூரிட்டி இல்லாத ஆட்கள் தான் சபைகளை குறை சொல்லிட்டு இப்படி இருப்பாங்க. அவங்க வளர்ச்சியும் அவங்க தடை பண்ணிக்குவாங்க, அடுத்தவங்க வளர்ச்சியும் அவங்க தடை பண்ணிக்குவாங்க, அப்படி இருப்பாங்க. நான் வளர்ந்த சபையில் எனக்கு இல்லாத தடை என்ன? எல்லா தடையும் இருந்துச்சு. நான் எதையும் கவனிக்கலை. நான் கவனிச்சது என்ன? தேவநாமம் மகிமைப்படுதா, தேவனுக்கு கொடுக்கக்கூடிய கனம் கொடுக்கப்படுதா, சபைக்காக என்னால் நான் உயிரோடு இருக்கும்போது என்ன செய்ய முடியும், இதை செஞ்சுட்டு நான் போய்கிட்டே இருக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. யார் பேசுனா என்ன, பேசாட்டி என்ன, யார் புறங்கூர்னா என்ன, புறங்கூறாட்டி என்ன, யார் என்ன பரியாசம் பண்ண என்ன, புகழ்ந்தா என்ன, இகழ்ந்தா என்ன, வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும், வையகம் இதுதானடா அப்படின்னு அந்த காலத்தில் சொன்னான். இதுதான் வையகம். வாழ்ந்தாலும் பேசுவான், தாழ்ந்தாலும் பேசுவான், நல்லா இருந்தாலும் பேசுவான், கெட்டு போனாலும் பேசுவான். பேசுகிறவன் பேசிட்டு தான் இருப்பான். ஒரு 4 பேர் 5 பேர் 10 பேர் 100 பேர் 1000 பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுறான் அப்படின்றதுக்காக கிறிஸ்து நேசித்த சபையை, கிறிஸ்து நேசித்து ஜீவனை கொடுத்த சபையை உதாசீனப்படுத்துவ அப்படின்னா, அதை கிரிட்டிசைஸ் பண்ணுவ அப்படின்னா, அதை புறக்கணிக்கவ அப்படின்னா, அதை வெறுப்ப அப்படின்னா, தட் இஸ் பனிஷபிள். அது தண்டனைக்குரியது. கிறிஸ்துவின் பார்வையில் அது தண்டனைக்குரியது. புரிந்து கொள்ளுங்கள். ஸோ டோன்ட் ஜட்ஜ் த பீப்புள். தேவ ஜனங்களை நீங்கள் யாரையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. டோன்ட் ஜட்ஜ் த பாஸ்டர், டோன்ட் ஜட்ஜ் த சர்ச். சர்ச்சுன்றது நீங்கள் பார்க்குற ஒரு காம்பவுண்ட் வாலும் 4 செவரும் உள்ளடக்கிய 2 ஸ்பீக்கரும் 4 மைக்கும் 2 கீபோர்டும் ஒரு பேடு ட்ரம் இருக்கக்கூடிய இடம் கிடையாது. சர்ச் இஸ் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். இது என்னைக்கு சபை புரிஞ்சுக்குதோ அன்னைக்கு தான் ரிவைவல் வரும். விசுவாசிகள் இல்லைன்னா ரிவைவல் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆவிக்குரிய மக்களே, தேவ ஜனமே, இன்றைக்கு டிவைன் பர்பஸ் 3 என்ன அப்படின்னா, கிவ் யுவர் செல்ஃப் டு சர்ச், பாடி ஆஃப் கிரைஸ்ட். இயேசுவே அவரை சபைக்காக கொடுத்தார். உன்னை நீ சபைக்காக கொடு. நீ இந்த சபைக்கு தான் அந்த சபைக்கு தான் அப்படி தானே நீ நினச்சிட்ருக்கிற மாதிரி கிடையாது. ஒருவேளை உனக்கு எங்கே இருந்தாலும், நீ எந்த உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும், உன் மூலமாக கிறிஸ்துவின் சபை உற்சாகப்படுத்தப்படணும், கிறிஸ்துவின் சபை போஷிக்கப்படணும், கிறிஸ்துவின் சபை நடத்தப்படணும், கிறிஸ்துவின் சபை ஆசீர்வதிக்கப்படணும், கிறிஸ்துவின் சபைக்கு தேவையான காரியங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும். இந்த நோக்கமுள்ள கிறிஸ்தவன், ஆவிக்குரியவன் சபைக்குள்ளே இருந்தானா அது சபைக்கு ஆசீர்வாதம். எழுப்புதல் தானா வரும், வல்லமை வெளிப்படும், மகிமை வெளிப்படும், கிருபை வெளிப்படும். சோர்ந்து போயிடாதீங்க. 4வது காரியத்தை உங்களோடு நான் பேசுகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதி. பிரைஸ் தி லார்ட். 4வது காரியத்தை கவனியுங்கள். தீத்து 2ஆம் அதிகாரம் 11 முதல் 15 முடியவுள்ள வசனங்களை குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். வாசிக்கிறேன். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்தில் ஜீவனம் பண்ணி, நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்றும் மீட்டு கொண்டு
தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்துகொள். ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கொடாதிருப்பாயாக. நான்காவது காரியம், அதாவது ரொம்ப அருமையான வார்த்தை, சே நோ டு அன்காட்லினஸ். தெய்வ பயம், தெய்வத்துக்குரிய காரியம் அல்லாத எதுக்குமே நோ சொல்லிடு, பிரச்சனை சால்வ்டு. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக இந்த விஷயத்தை நான் முடிக்க விரும்புகிறேன். ரொம்ப அருமையாக அந்த வசனத்தில் கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் இருக்குது, இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளை எப்படிலாம் மீட்டார் அப்படிலாம் சொல்லிட்டு, இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடு கடிந்து கொள். இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் கடிந்து கொள்ள முடியுதா? இன்னைக்கு கடிந்து கொண்டால் உடனே சபையை மாற்றிட்டு வேறு சபைக்கு போயிடுறான். ஒரு முறை ஒரு குடிக்கிற மனிதர் ஞானஸ்தானம் கேட்டார் எங்கள் பாஸ்டர்கிட்ட. எங்கள் பாஸ்டர் சொன்னார், நீ முதல்ல பாவத்திலேருந்து மனம் திரும்பப்பா, உனக்கு ஞானஸ்தானம் கண்டிப்பாக கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் அவர் சபைக்கு வரல. சில வாரங்கள் கழித்து அவரை பார்த்தபோது அவர் சொன்னார், உங்கள் பாஸ்டர் என்னையா பெரிய பாஸ்டரு, அவர் ஞானஸ்தானம் கொடுக்கலன்னு என்ன, இன்னொரு சர்ச்சுக்கு போனால் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டாங்க அப்படின்னாரு. அப்போது விசுவாசிகள் இன்றைக்கி ஒரு நல்ல காரியத்தை படித்து வச்சுருக்காங்க. இது எப்படின்னாக்கா, இந்த கடை இல்லைன்னா அடுத்த கடை, அடுத்த கடை இல்லைன்னா அதுக்கு அடுத்த கடை, ஏதோ ஒரு கடையில் வாழைப்பழம் கிடைக்கும். இதில் பார்த்திங்கன்னா செவ்வாழை கிடைக்கலாம், அதில் மோரிஸ் பழம் கிடைக்கலாம், அதில் G9 வாழைப்பழம் கிடைக்கலாம், ஏதோ ஒரு பழம் எங்கே எது இல்லைனாலும் எங்கே ஒரு இடத்துல பூம்பழம் கிடைக்கணுமாங்களோ, அந்த கதை தான் இது. கடிந்து கொள்ளுகிற சபைகள் குறைஞ்சிட்டு வருது. கடிந்து கொள்ளுகிற உபதேசங்கள் குறைந்து கொண்டு வருகிறது. கடிந்து போதிக்கிற அனுபவங்கள் குறைந்து கொண்டு வருகிறது. இதனுடைய விளைவு என்ன? இதனுடைய விளைவு சுதந்திரமாக பாவம் செய்யறதுக்கு, சுதந்திரமாக தவற செய்யறதுக்கு, சுதந்திரமாக தேவநாம தூசிக்கிற மாதிரி நடக்கிறதுக்கு ஒரு வழியை திருச்சபையை இன்னைக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டோம். இதை நான் வருத்தத்தோடு தான் பதிவிடுகிறேன். ஆவிக்குரிய மக்களை கவனிங்க, தெளிவாக சொல்றார், கடிந்துகொள். இவைகளை எல்லாம் பேசி கடிந்துகொள். எந்த சபை கடிந்து கொள்ளுதோ அதுதான் சரியாக சத்தியத்தில் போய்கிட்டு இருக்குது. நீ என்ன வேணாலும் பாவம் பண்ணு, என்ன வேணாலும் தப்பு பண்ணு, வாப்பா சபைக்கு வா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் உன்னை உயர்த்துகிறார், கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துகிறார். இப்படி ஒரு மாய்மாலமான கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு நீங்களும் நானும் நிச்சயமாக அழைக்கப்படலை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லுவேன், த டிவைன் பர்பஸ் 4 என்ன அப்படின்னா, சே நோ டு அன்காட்லினஸ். தேவ சுத்தத்துக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுடைய நாம மகிமைக்கும் தேவநாமம் தூசிக்கப்படுகிறமான காரியத்துக்கும் இருக்கக்கூடிய தேவனுடைய கனத்தை குறைக்கக்கூடிய காரியத்துக்கும் அல்லது தேவனுடைய திருச்சபைக்கு சரீரமாகிய சபைக்கு எதிரான ஒரு காரியத்துக்கும் அன்காட்லினஸ்க்கும் நீ என்ன பண்ணு, நோ சொல்லிடு. நோ, அதுக்கு பர்மிஷன் இல்லை. இதிலெல்லாம் நம்ம போல்டாக இல்லைன்னாக்கா கிறிஸ்தவம் எங்கெங்க நிலை நிற்கமோ, எப்படிங்க நிலை நிறுத்துறது? ஆமேன். இன்றைக்கி எவ்வளோ நாளைக்கு முகஸ்துதியோடு கூட பேசிகிட்டு இருக்கிறது? 2 பேர் சண்டை போட்டுகிட்டே இருப்பான், சமாதானமே ஆக மாட்டான். ஆனால் கம்யூனியன் எடுப்பானா, அவன் பந்தியில் உட்காருவானா. நம்ம பாடணும், கர்த்தருடைய சகோதரனே பந்தியில் வா, கர்த்தருடைய சகோதரனே பந்தியில் வா அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டே இருக்கணும். அவன் சண்டை போடுவான், கேஸு போடுவான், இன்னொருத்தன் சொத்தை அபகரிப்பான், ஏமாற்றுவான், பொய் சொல்லுவான், விபச்சாரம் பண்ணுவான், தண்ணி அடிப்பான், குடிப்பான், வெறிப்பான், எல்லாமே பண்ணுவான். ஆமேன். இது உங்களுக்கு பிற்கப்படுகிற கிறிஸ்துவின் சரீரம்னு அவருக்கு சபையில் கொடுக்கணும். இல்லைன்னா ஒரு கோச்சுக்குவார் சபைக்கு வர்றதுக்கு.
இங்கே பாருங்க, ஊழியக்காரனை த்ரெட்டன் பண்ணி, சபையை த்ரெட்டன் பண்ணி, சபை மக்களுக்கு முன்பதாக நாம் என்ன வேணாலும் நம்ம என்ன செய்யலாம், ஏமாற்றலாம். ஆனால் ஒன்று நான் சொல்கிறேன், வேதம் தெளிவாக சொல்லுது, அந்த திருப்பந்தியில் பங்கெடுக்கிறவர்களுக்கு, அப்படிப்பட்ட திருப்பந்தியில் பங்கெடுத்தவர்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களில் அநேகர் நித்தரையும் அடைந்திருக்கிறார்களே அப்படின்னு வசனம் இருக்குது. அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இப்படியே ஊரை ஏமாற்றிட்டு இருந்தோம்னா போய் சேர்ந்துருவான்னு அர்த்தம். ஆமேன். நாம் போதகரையோ சபையோ ஏமாத்தல, கர்த்தரை ஏமாற்றுகிறோம், சரீரமாகிய சபையை ஏமாற்றுகிறோம். ஸோ இன்றைக்கு சபை போல்டாக சொல்ல வேண்டிய சில காரியங்களை சொல்லி தான் ஆகணும், போதிக்க வேண்டிய சில காரியங்களை போதிச்சு தான் ஆகணும், உடைச்சி சொல்ல வேண்டிய காரியத்தை உடைச்சி சொல்லணும், இல்லைன்னா வேறு வழியே கிடையாது. இன்றைக்கி நம்மளை பற்றி சினிமா எடுக்கிற அளவுக்கு போயிடுச்சுன்னா காரணம் என்ன தெரியுமா? இந்த மூடி மறைச்சு ஆமேன். இந்த பப்ஸு சுடுவாங்க இல்லைங்களா, பப்ஸு மசாலா உள்ளே வச்சு 3 பக்கம் மறைச்சி எண்ணெயில் போட்டு, உள்ளுக்குள்ளே அப்படி எண்ணெயில் போட்டு, இந்த கிழங்கு போண்டா செய்வாங்க பாருங்கள், அப்படி மறைச்சி உருண்டை பிடிச்சி மாவுக்குள்ளே போட்டு அப்படி போட்டு எடுத்து, இந்த பிரசங்கம்லாம் இனி வருகிற காலத்துக்கு உதவாது. கடைசி காலம் வந்துருச்சு, கிறிஸ்துவனுடைய வருகை சமீபமாக இருக்குது. எந்த சபை சீர்திருத்தத்துக்கு நேராக நடத்துகிறதோ அந்த சபை கிறிஸ்துவின் வருகையில் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ டிவைன் பர்பஸ், நம்ம அழைக்கப்பட்டதனுடைய நோக்கமே என்ன தெரியுங்களா? பிப்ளிக்கலாக இல்லை அப்படின்னா டோன்ட் என்கரேஜ், தட்ஸ் ஆல். அது சொந்தக்காரனோ தெரிஞ்சவனோ தெரியாதவனோ அது யாராக இருந்தால் என்ன, இஃப் இட் இஸ் நாட் பிப்ளிக்கல் ஐ கேனாட் என்கரேஜ், தட்ஸ் ஆல். என்றைக்கு இந்த ஒரு கான்செப்ட் சபைக்குள்ளே வருதோ, ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் வருதோ, ஈவன் அவன் வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கலாம், அதான் நான் முதல்ல சொல்லிட்டேன், கண்ணெதிரில் ஒருத்தனை ஏமாத்துறான், கண்ணெதிரில் ஒருத்தனுக்கு அநீதி செய்கிறான், நான் ரொம்ப சைலண்ட்டுங்க, நான் பார்த்துட்டு அமைதியாக இருப்பேங்க. ஒரு கண்ணு தெரியாமல் ஒருத்தன் போய் குழியில் உள்ள போகிறான், நான் ரொம்ப சைலண்ட்டுங்க, நான் ரொம்ப கூச்ச சுவாபங்க, யார்கிட்டையும் பேச மாட்டேங்க. ஒருத்தனுக்கு உதவி செய்கிற நேரத்தில் கூட ஒருத்தன் சைலண்ட்டாக இருக்கிறான் அப்படின்னா அவன் ஆவியின் கனியில் நிரம்பி இருக்கிறவன் அல்ல. நம்ம ஊரில் சொல்லுவாங்க கல்லூலி மங்க அப்படின்வாங்க. அப்படின்னா அநீதியை பார்த்துட்டு அமைதியாக அப்படியே கண்ணை உருட்டிக்கிட்டு உட்காந்துருக்கான் பாரு, அப்படிப்பட்டவனை இருக்கக்கூடாது. அசட்டை பண்ண இடம் கொடுக்காத அப்படின்றாரு. உன்னை பற்றி அசட்டை பண்ணுவதற்கு இடம் கொடுக்காத, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கு கிறிஸ்துவம் அசட்டை பண்ணப்படுகிறதா? எஸ். ஊழியர்கள் இன்னைக்கு அசட்டை பண்ணப்படுகிறார்களா? எஸ். விசுவாசிகள் இன்னைக்கு அசட்டை பண்ணப்படுகிறார்களா? எஸ். டெய்லி வேலைக்கு லேட்டாக போகிறது, தேவநாம மகிமைப்படட்டும். நான் இன்னைக்கு வேலைக்கு லேட்டாக போனேன், கர்த்தர் அதிகாரி கண்கள் எனக்கு தயவு காட்டினார், சாட்சி சொல்கிறான். இன்னைக்கு அம்மா டெய்லி லேட்டாக போயிட்டு எப்படி கர்த்தர் தயவு காட்டுவார்? தயவெல்லாம் காட்ட மாட்டார், வேலையை விட்டு அனுப்பிச்சிடுவாங்க ஒரு நாள். எப்படி தேவநாம மகிமைப்படும்? எப்படி தேவனுக்கு கனம் உண்டாகும்? வாயை திறந்த பொய், பிஸ்னஸில் பொய், ஊரெல்லாம் கடன், பொய்யான சர்டிஃபிகேட்டை கொடுத்து கடனை வாங்கி லோனை வாங்கி வச்சுருக்கிறோம். சொல்லுங்கள் பார்க்கலாம். கம்பெனியே இல்லைங்க, மெஷினே இல்லைங்க, மெஷின் வாங்கினதுக்கான பில்லு எல்லாம் ரெடி பண்ணி லோனை வாங்கிடுறது. எத்தனை பேர்? ஆவிக்குரிய மக்கள் செய்கிறது தான் நான் சொல்கிறேன். இதெல்லாம் நடந்துட்டுருக்குது. எப்படிங்க தேவநாம மகிமைப்படும்? ஒரு மெய்ப்பன், ஒரு போதகன் இதை பார்த்து எஸ்ன்னு சொல்கிறானாக்கா அவனும் சேர்ந்து நரகத்துக்கு போவான். நீ போகிறது இல்லாமல் அவனையும் சேர்த்து கொண்டு போவேன். என்னையை பொறுத்த வரைக்கும் தாழ்மையான ஒரு பணிவான ஒரு காரியம். வருகிற காலத்தில் ரிவைவல் வரணும்னா என்ன மாதிரி தாழ்மையுள்ள ஊழியர்கள், பரிசுத்தவான்கள், கர்த்தருடைய ஊழியர்கள், நானும் அதில் ஒருத்தனை இணைஞ்சிக்கிறேன். இனிமேலாவது நம்ம வாயை திறக்கணும், இனிமேலாவது சபைக்கு சொல்கிறத சொல்லணும். கேட்குறானோ கேட்கலையோ அது அவனுடைய பாடுங்க, ஏற்றுக்கிறானோ ஏற்றுக்கொள்ளையோ அது அவனுடைய பாடுங்க. சபையை மாற்றிட்டு போகிறானோ போயிட்டுங்க, பிரச்சனையே கிடையாதுங்க. இப்படி சபைக்குள்ளே உட்கார்ந்து அன்காட்லினஸோடு இருக்கக்கூடியவனால
சபையில் நிச்சயமாக ரிவைவல் வராது. அவன் போகிறது சந்தோஷம்தான். உங்களை கலக்குகிறவன் தரிப்புண்டு போனால் நலமாக இருக்கும்னு கர்த்தர் சொல்கிறாரு. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அதனால் இவங்களெல்லாம் காப்பாற்ற முயற்சி பண்ணோம் அப்படின்னாக்கா, நிச்சயமாக சொல்கிறேன், திருச்சபையினுடைய தேவனுடைய பிள்ளைகளுடைய நோக்கம், அழைக்கப்பட்ட நோக்கம் தூசிக்கப்பட்டு விடும். ஸோ 4 டிவைன் பர்பஸை உங்களோடு பேசுகிறேன். 1, எல்லாவற்றிலும் தேவநாமம் மகிமைப்படட்டும். 2, எல்லாவற்றிலும் தேவனுக்கு முதன்மையான இடமும் கனமும் கொடுக்கப்படட்டும். 3, எல்லா இடத்திலும் தேவனுடைய திருச்சபைக்காக நான் என்னை தத்தம் செய்கின்றேன். 4, சே நோ டு அன்காட்லினஸ். இந்த 4 காரியம் என்றைக்கு சபை செய்கிறதோ, ஊழியர்கள் செய்கிறார்களோ, திருச்சபை மக்கள் செய்கிறார்களோ, ரிவைவலை யாராலையும் தடுக்க முடியாது. சபையினுடைய வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது. தேவ மக்களுடைய ஆசீர்வாதத்தையும் யாராலையும் தடுக்க முடியாது. நாம் ஜெபிக்கலாமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென். அன்பின் பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன். அப்பா, இப்பொழுதும் கேட்ட வார்த்தையின்படி எங்கள் சபையை ஸ்திரப்படுத்துங்க, எங்கள் சபையை உருவாக்குங்க, எங்கள் சபையை கட்டி எழுப்புங்க, உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க சுவாமி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. உங்கள் வல்ல ஜீவ கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதியும். துதி, கனம், மகிமை எல்லாம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்தி ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஜெபங்கேலும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.